வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை ஞானாசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள் தூத்துக்குடியில் பிறந்து கோவை மாநகரில் வசிக்கிறார்கள். ஐயா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் MA மற்றும் BA PGD யோகா பயின்றுள்ளார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக, மேலும் விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குனராக சேவை ஆற்றுகிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றியுள்ளார்கள். 1978ஆம் ஆண்டு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை குருவாக அடைந்து தன்னை அறியும் எளிய முறை குண்டலினி யோக கலையை கற்று தேர்ச்சி பெற்றவர் ஆவார்கள். 1980 முதல் மனித குலம் தன்னை அறிந்து வாழ்வாங்கு வாழ்ந்து இறைநிலையை அடைய தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழியில் மனவளக்கலை யோகாவை மனித சமுதாயத்திற்கு கற்பித்து வருகிறார்கள். இலவச உடல் மன நலவாழ்வு ஆலோசகர் ஆவார்கள். இத்தகைய பன்முக திறமைகளை உடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை ஞானாசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் அனைவரின் சார்பில் இறைநிலையை அடைய எளிய வழி என்ற தலைப்பில் சிந்தனை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்களை அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இறைநிலையை அடைய எளிய வழி என்னும் தலைப்பிலே நம்முடைய ஆசான் அவர்கள் காட்டிய அந்த எளிய வழியை பற்றிய ஒரு விளக்க உரையை ஆற்ற இருக்கின்றேன். முதலாவது, இறைநிலையை அடைதல்னா என்ன, ஏன் அடைய வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கிறோம். இறைநிலையை அடைதல்னா இறைவனாக மாறுதல், மனிதன் தெய்வமாக மாறுதல். 6 கடலை அடைந்தால் 6 கடல் நிலையை அடைந்து விடுகிறது. அதுபோல மனிதன் இறைநிலையை அடையணும். இதுதான் பிறவியின் நோக்கம் அல்லது வாழ்வின் நோக்கம் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. இது மனவள கலைஞர்கள் எல்லாரும் தெரியும். பொதுவாகவே நமக்கு ஒரு அனுபவம் இருக்குதுங்க. ஒருத்தர் வாழ்ந்து முடிந்து விட்டார் என்றால், அப்போ வாழ்க்கை முடிந்து விட்டது என்றால் அவரை சொல்லுவாங்க, இறைநிலை அடைந்து விட்டார், மகா சமாதி அடைந்து விட்டார். கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். வைணவ சமயத்தினரெல்லாம் வைகுண்ட பிராப்தி அடைந்தார். அதாவது அந்த இறைவன் பெருமாளோட போய் சேர்ந்துட்டாரு, அந்த சிவலோக பதவி அடைந்தார் சைவர்கள் சொல்றாங்க. அதாவது சிவநிலையை அடைந்து விட்டார், சிவநிலையை அடைந்து விட்டது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் நோக்கம். அதனால இனி எனக்கு பிறப்பு கூடாது, பிறவாமை வேண்டும் என்றெல்லாம் பெரியவங்க சொல்லி இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். பிறந்து விட்டோம், இனி பிறக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அதை பற்றிலாம் இப்போ நம்ம இந்த உரையில நம்ம சிந்திக்க இருக்கிறோம். பிறவாமை என்னன்னு, ஏன் பிறக்க கூடாது, இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இறைநிலை அடைதல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோமா? இப்போ மனிதன் என்பவன் தெய்வமாக வேண்டும். ஏனென்றால் அவன் எங்கிருந்து வந்தான்? தெய்வத்திடமிருந்து வந்தான்.
மீண்டும் அங்கே அடைகிறான். ஆற்று நீர் எங்கிருந்து வந்தது? கடல் நீர் தான். கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாக திரண்டு மழையாக பொழிந்து ஆறாக ஓடுகிறது. ஏராளமான ஆறுகள், ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கிறோம். கங்கை, காவிரி, வைகை, தாமிரபரணின்னு பேர் வச்சிருக்கிற மாதிரி அந்த ஆறுகள்லாம் எங்க போகுதுன்னு சொல்றோம்? எதை நோக்கி ஓடுகிறது? தன் மூல நிலையை நோக்கி ஓடுது. அங்க போய் சங்கமித்து விடுகிறது, இணைந்து விடுகிறது, உணர்ந்து விடுகிறது, அதுவாக மாறி விடுகிறது. இதுதான் கடல் நிலையை அடைதல். இதைத்தான் ஆத்ம சங்கமம், சீவாத்ம பரமாத்ம சங்கமம்னு நீங்க ஆன்மீக துறையில பெரியவங்க எல்லாம் சொல்றத நம்ம கேட்டிருக்கிறோம். சீவாத்மானா என்னது? மனம். பரமாத்மானா தெய்வம். அது கடல், ஆறு. அதுதான் இது. இது அதோடு அடையணும். இதுதான். இதைத்தான் எல்லாம் ஓமை சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம். இந்த இறைநிலை அடைதல்னா என்ன, வாழ்க்கையில சாதனைன்னா என்ன, முக்தி அடைதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சரி, இப்ப இதுல ஒன்றும் உங்களுக்கு ஐயம் இல்லை என்று நினைக்கிறேன். இந்த கருத்துல உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தா கூட நம்மளுடைய உரையில பின்னாடி கலந்துரையாடல் அதிக நேரம் வச்சிருக்கிறோம். நீங்க கலந்து பேசி நாம ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, இப்ப இந்த இறைநிலை அடைதல் அல்லது இதை மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இறை உணர்வு பெறுதல். உணர்தல்னாலும் அடைதல்னாலும் ஒண்ணுதானே, அல்லது அறிதல். இறைநிலையை அறிதல். அறியன்னா இணையணும், உணரணும். ஓசையை உணர்தல், ஓசையை அறிதல். சுவையை உணர்தல், சுவையை அறிதல், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இறைநிலையை உணர்தல், இறை உணர்வுன்னு சொல்றார் மகரிஷி. இறை உணர்வு உணரணும், அதோடு இணையணும். அப்பதான் அதுதான் நான் தெரியும் இல்லைங்களா? ஆறு கடலோடு இணைந்ததும் உணர்ந்ததும் அந்த ஆற்று நீருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நான் கடல் நீர். ஏன்னா அதுவா மாறிட்டனே. அப்போ உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன்னு மகிழ்ச்சி சொல்ற. இப்போ மனம் என்ன ஆயிடும்னா தூய்மை அடைஞ்சிடும். அதான் மன தூய்மை. மன தூய்மை பெற்றால்தான் நல்ல எண்ணங்கள், தனக்கும் பிறருக்கும் நல்லதை எண்ணுவான், நல்லதை செய்வான் மனிதன். அப்போ அவனுக்கு என்ன வரும்? துன்பம் விலகும், இன்பம் நிலைக்கும். இப்படித்தானே வாழணும். நம்ம இந்த உலக இன்பங்களை துய்த்து நிலையாக வாழணும். நிலைத்த இன்பம், என்னாலும் இன்பமே. எப்படி வாழ விரும்புறோம்? இன்புற்று வாழ விரும்பும். அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். இறைவனே ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, சூரியனாகி, கோள்களாகி, அதுல இந்த நில உலகத்துல முறையாக கூடி மனமாக, அது தாவரத்துக்கு ஓரறிவு மனம், புழுவுக்கு 2 அறிவு மனம், பூச்சிக்கு 3 அறிவு மனம், ஊர்வன 4 அறிவு மனம், கால்நடைகளுக்கு 5 அறிவு மனம், மனிதனுக்கு 6 அறிவு மனம். இப்ப இந்த மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு. இந்த 6 அறிவுல என்ன செய்யறான்? தொட்டு ரசிக்கிறான், சுவைத்து ரசிக்கிறான், முகர்ந்து பார்த்து கேட்டு ரசிக்கிறானா இல்லையா? ரசிக்கதானே வந்தோம். தன் எழிலை
தானே ரசித்து இன்புறுவதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். விலங்குக்கு ஐயறிவு இருக்குது, ஆனா மனிதனை போல ரசிக்காது. அது உணரும். இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி பல பொருட்களை உற்பத்தி செய்து, அதே மாதிரி பொருள் உறவு, பால் உறவு, மெட்டீரியல் கான்டாக்ட் அண்ட் செக்ஷுவல் கான்டாக்ட், பொருள் உறவு பால் உறவுல இந்த புலன் இன்பங்களை துய்ப்பதற்குத்தான் மனிதனாக வந்திருக்கிறான் இறைவன். அதனால்தான் தொழில் செய்யணும், தொழில் செய்து பொருள் ஈட்டணும், இயற்கை வளங்களை வாழ்க்கை வளமா வாழ்த்தணும். அதுக்கு தகுந்த உடல் அமைப்பு, அதுக்குரிய அறிவு, தொழில் அறிவு, அப்புறம் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி ரசிக்கிறான் பாருங்க. இதுதான் மனிதனுடைய சிறப்பு. அப்ப மனிதனாக வந்தது யாரு? சொல்றாங்கல்ல, தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார். தெய்வம் மானுஷ ரூபேன, தெய்வமே மனிதனாக வந்திருக்கிறது தான் தெய்வம். எல்லாம் கடவுள். அதனாலதான் கடவுளுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சோமோ அதையெல்லாம் மனுஷனுக்கு வைக்கிறோம்ல. இப்போ முருகன் அப்படின்னு கடவுளுக்கு பேர் வச்சிருக்காங்க, மனிதர்களுக்கு வைக்கிறாங்க. கடவுளுக்கு என்னென்ன பேர் வச்சோமோ அதையெல்லாம் மனுஷனுக்கு வச்சு, இப்ப மனிதன் யாரு? இது புரியலையா? ரொம்ப எளிதுங்க. இதுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குது சொல்லு? இதுதான் இயற்கை. அது தெய்வம் என்பது மெய்ப்பொருள். அதுவும் என்னன்னு எப்பவோ சொல்லிட்டாங்க. காந்தம், காந்தத்துக்கு மிஞ்சின கடவுள் இல்லை, காந்தத்துக்கு மேலான கடவுள் இல்லை. அதான் கந்தன்னு மாறிடுச்சு. அதைத்தான் விஞ்ஞானிகள் இப்போ கிராவிடேஷனல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஒரு காந்த சக்தி, பிரபஞ்ச காந்த சக்தி. தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னட்டிசம். Magnetism is the chief factor governing all the events in this universe. தானே? என்னங்க கடவுள்? அதான நிலையானது, அதுதான் எல்லையற்றது, உருவம் இல்லாதது, புலன்களுக்கு மறைவாக இருக்கிறது. அதுதான் பேர் ஆற்றல், பேர் அறிவு. அதுதான் அனைத்தையும் இயக்குகிறது, அனைத்துமாக ஆகிறது. வடிவம், குணம், ஷேப் அண்ட் இமேஜ், அதுவே தானே இந்த மனித உருவம் எடுத்திருக்குது. இதுக்கு ஒரு குணம் இருக்குது, இதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. அப்ப வடிவ மாற்றம், குணமாற்றம், அப்படி தன்னையே, தன்னுடைய வடிவத்தையே மாற்றிக்கொள்கிற நான் தன் மாற்றம், எவல்யூஷன். அந்த அறிவு இருக்குது இல்ல அதுக்கு. அப்போ அந்த காந்தத்துக்கு அறிவு இல்லையா? அதுக்கு ஆற்றல் இல்லையா? சும்மா சொல்றோம். எல்லாம் அவன் தான் படைச்சான், ஆக்கியதெல்லாம் அவன் தான். எது ஆக்கிச்சு? ஆக்கிச்சா ஆகியதா? வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. மண்ணை எடுத்து பானையை படைச்ச மாதிரியா ஆக்கிச்சு இறைவன்? அவனே இதுவாக ஆனான். மனிதனை படைக்கவில்லை, மனிதனாக ஆனான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இந்த கடவுள் கான்செப்ட்ல தான் பெரிய குழப்பம். அது நம்ம நாட்டுல ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு. அதுலதான் மதம் பிடிச்சி சண்டை. மதத்தினாலதான் இப்ப எல்லா கேடா இருக்கு. மதம் எதை பற்றியது? கடவுளை பற்றியது. இந்த மதங்கள் சொல்லுது கடவுளுக்கு உருவம் இல்லை தானே சொல்லி இருக்குது. எந்த மதமாவது கடவுளுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லி இருக்குதா? இப்ப உருவத்தை வணங்குறீங்களே, அப்ப நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? நான் வணங்குறது கடவுள் தானான்னுட்டு அப்புறம் எப்படி நீங்க கடவுளை அடைய போறீங்க? கடவுளை அடையணும்னா, கடவுள் நிலையை அடையணும்னா, கடவுள் எதுன்னு தெரியாம நீ எப்படி அடைய போறீங்க? இப்ப ஒருத்தர் சிவபெருமான், பெருமாள், இது பிதா அல்லான்னு ஏதோ சொல்றாங்க. அந்த நிலையை எப்படி அடைய போறீங்க? எப்படி அடையிறது?
எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். இப்ப நீ நினைக்கணும்ல. உருவத்தை நினைச்சேன்னா நீ உருவமா தானே ஆவ. கடவுளுக்கு உருவம் உண்டா? வணங்குதல்னா நினைத்தல், வணங்குதல் வேற, நினைத்தல் வேறையா? என்னங்க அது? ஆன்மீகத்துல ஒரு பெரிய அறியாமை, குழப்பம் ஆன்மீகத்துறையில. நான் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அரசு பணியில இந்து அறநிலையத்துறையில பணியாற்றிய போதே ஒரு திருக்கோயில் விழாவில் என்ன பேச கூப்பிட்டிருந்தாங்க. ஆன்மீக சொற்பொழிவு. இப்ப கூட நான் பேசினேன். ஆன்மீகத்தில் அறியாமை இருக்கிறது. ஒரு பெரிய குழப்பம். கடவுளை வேண்டீங்க, எதுக்கு வேண்டீங்க? வேண்டியது கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன கிடைச்சது உங்களுக்கு? வேண்டாதுன்னு கிடைக்கலையா? என்ன என்னமோ வேண்டிட்டு இருக்கிறீங்க. வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. மாதிரி சொன்ன மாதிரி கடவுள்தான் அனைத்துமாக ஆகி, மனிதனுக்கு தேவையான அனைத்துமாக ஆகி, கடைசியில மனிதனாக வந்திருக்கிறார். பைபிள் கூட சொல்லுது, மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து இறுதியாக மனிதனை படைத்தான். அதாவது தனக்கு தேவையானது அனைத்தையும் அனைத்துமாக ஆகி இறுதியாக அவனேதான் மனிதனாக வந்து விட்டான். அப்புறம் இவன் போய் யாருக்கிட்ட போய் என்னத்தை வேண்டது? இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது. இந்த ஆன்மீகம் தான் இப்போ பெருத்து கிடக்குது. உலகங்க எங்க போனாலும் பாருங்க, கடவுளை தேடி போறான், நேரத்தை செலவு பண்ணி, பொருளை செலவு பண்ணி, அதுல உயிரை பணயம் வைத்து, பாப்பா பாப்பா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு அடையல செத்தே போறானே இந்த கடவுளை போய் பாக்குறதுக்குள்ள. என்னது? அதனாலதான் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இறைநிலை அடைதல்னா என்னன்றது முதல்ல சரிவா புரிஞ்சுக்கணும். ஏன் அடையணும்? நீ தெய்வ நிலையை அடையணும். உன்னோட உள்ளம் தூய்மை, உனக்கு கெட்ட எண்ணம், உன் வாழ்க்கையில துன்பம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா? உன் முன்னோர்களும் நீயும் அதாவது முற்பிறவிகள் நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், அந்த முற்பிறவிகளிலே நீ செய்த செயல்கள், அது முன்வினை. இப்ப தன்வினை, இருவினை. அத சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம்னு வடமொழியில சொல்றாங்க. உனக்கு ஏன் நீ தீங்கு செஞ்ச? என்ன காரணம்? அதைத்தாங்க சொல்றோம். தன்முனைப்பு, ஆணவம். தன்முனைப்பு இருந்தாலே 6 தீய குணங்கள் இருக்கும். தன்முனைப்பு 6 குணம். பஞ்ச மகா பாவம், பாவங்கள் செய்யறான். இந்த பாவம்னா தீய செயல்கள். அந்த தீய செயல்களை 5 வகையா பிரிச்சிருக்கிறோம். பொய், களவு, கொலை, சூது, கற்பழி. இந்த இத்தனை செயலும் பாவ செயல். நீ பொய் சொன்னா கூட பாவம் தான். திருடுற, பொருளை திருடுற இல்ல, ஏமாத்துற இல்ல, திருடுறது, கொள்ளையடிக்கிறது. தெரியாம எடுத்தா திருட்டு, தெரிஞ்சு எடுத்தா கொள்ளை, அவ்வளவுதானே. லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, இதெல்லாம் பாவ செயல் இல்லையா? பெரும்பாலான அரசியல்வாதிகள் பாவ செயலுக்கு தானே போட்டி போடுறாங்க. பெரும்பாலான அரசியல்வாதிகள் எல்லாரும் அப்படி. சமுதாயத்துக்கு, மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், அப்பதான் நான் செய்ய முடியும்னு அரசியலுக்கு வருகிறவர்களும் இருக்கிறார்கள். சம்பாதிக்கிறதுக்கு வர்றாங்க. அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு இப்ப எம்பி சீட்டு கிடைக்காத உடனே எந்த கட்சிக்கு போனா கிடைக்குமோ அங்க போறான்ல. நல்லா புரியுது. அப்போ இந்த மனிதனுக்கு இந்த ஆசை, 6 தீய குணங்கள், அது பேராசை.
சரி, முதல்ல ஆணவம்னா என்னன்னு சொல்லிடுவோம். தன்முனைப்பு. நீங்க மகரிஷி அளவுக்கு எனக்கு தெரிய எல்லா விஷயங்களையும் தெளிவா விளக்குனது எனக்கு தெரிய யாரும் இல்ல. முன்னால வாங்க வாழ்ந்த எல்லா மகான்கள், இப்ப திருவள்ளுவர், திருமூலர், எத்தனையோ ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க இல்லைங்களா? எல்லா ஞானிகளுடைய கடைசியா வந்த ஞானி தற்கால ஞானி இவர்தான். எப்படின்னா விஞ்ஞானிகள் மாதிரி எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்தாங்க. இப்ப லேட்டஸ்ட் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங், அவரு தான் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அவரு பிளாக் ஹோல் வரையிலும் சொல்லிட்டார். கிரகாம்பல் ஒரு விஞ்ஞானி டெலிபோன் கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்ப இருக்கிற ஸ்மார்ட் போனை கண்டுபிடிக்கிற அறிவு அவருக்கு இல்லையே. அப்ப இப்ப இருக்கிற விஞ்ஞானி அவரை விட உயர்ந்துதானே இருக்கிறார். அது மாதிரி மெய்ஞானிகள்லையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு, அதான் வேத அத்ரி சிகரம், வேதத்தின் சிகரம். வேதம்னா அறிவு, அறிவின் சிகரம் வேதாத்திரி. அவரு அதான் பாருங்க மகரிஷி. நான் இப்ப சொல்லிக்கிறேன், நீங்க அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாருங்க, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம், இந்த 5 துறைகள்ல இருக்கக்கூடிய உண்மைகள், கருத்துக்கள், சிக்கல்கள் அத்தனைக்கும் தீர்வு வேதாத்திரியத்துல தான் இருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு கூட நினைக்கிறேன், நீங்க நேரம் இருக்கும், நான் கொஞ்ச நேரத்துல என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள இருக்கிறேன். அதன் பிறகு நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. இந்த 5 துறைக்குள்ளதானே கேட்க போறீங்க, வேற எங்க கேட்க போறீங்க? அந்த 5 துறையில அறிவுல முழுமை பெற்றவர் நம்மளுடைய ஆசான். அதே அறிவு நிலையில நான் இருந்து பேசுகிறேன். அவருடைய அறிவோடு நான் இணைந்து கொண்டேன். அப்ப அவர் அறிவு என்ன, என் அறிவு என்ன? நீங்க என்ன கேட்கறீங்களோ எல்லாம் அவருடைய அறிவுல இருந்து, அவரு கருமையத்துல இருக்குதுல எல்லாம். அவரு கருமையத்தோட என்னுடைய கருமையத்தை இணைச்சு வச்சிருக்கேன், கனெக்ஷன் கொடுத்தாச்சு, நெட்வொர்க். அப்புறம் என்ன, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் என்னால சொல்ல முடியும். ஏன்னா எல்லாம் எனக்கு மகரி சொன்ன மாதிரி நான் உணர்ந்து ஓதியதை நீங்கள் ஓதி உணர்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவருடைய கருமையத்தில் இருக்கிறதெல்லாம் நான் ஓதி உணர்ந்து கொள்கிறேன். அதனால அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடணும். நீங்க சும்மா இதே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இல்ல, அதான் ஆன்மாவை அறிய வேண்டும். ஆன்மீக கல்வி எதுக்கு? நல வாழ்வுக்கு. துன்பமில்லாமல் வாழணும், நல வாழ்வு, முழுமை நல வாழ்வு. அத நம்முடைய தலைவர் எஸ்கே ஐயா தான் அந்த முழுமை நல வாழ்வுக்கு மனவளக்கலைன்னு அதை அருமையா கொடுத்தாங்க. நல வாழ்வுன்னு நமக்கு என்னன்னு தெரியல. நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கேட்டா நல்லா தான் இருக்கிறான். ஆனா பொதுவா அந்த உடல் நலத்தை தான் நம்ம நினைக்கிறோம். அதான் உடல் நலம் மட்டுமே நலம் அல்ல. எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, உளவியல் நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஹெல்த் அலோன் இஸ் நாட் ஹோலிஸ்டிக் ஹெல்த். உடல் நலம் இருந்தாலும் மனநலமும் இருக்கணும். ஏன்னா உடல் வேறு மனம் வேறு அல்ல. உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். மனம்தான் மனிதன், மனிதன் வேறு, உயிர் வேறு. உடல், உயிர், மனம். உயிர்னாலே உயிரினம், உயிரினம்னாலே மனம்தான், உடல்னாலே மனம்தான். உடல்னா பஞ்சபூதங்கள் கூடி இருக்குல்ல, முறையாய காந்த அலை மனமா, மலைக்காதீர் விண்கூட்ட மாபூதம் 5மா. அந்த மாபூதம் ஐம்பூதங்கள், அதான் பெருசு பெருசு. மா பௌதம், பௌதீகம், அது பஞ்சபூதம். முறையாய காந்த அலை, அந்த இடத்துல அந்த காந்த அலை மனம், அதான் சிவகாந்தம். அப்ப சிவகாந்தம் வேறு, மனம் வேறு, பஞ்சபூத கூட்டு வேறு, உடல் வேறு, உயிர் வேறா? இந்த 5ம் கூடி இருந்தாதான் உயிர். முறையா அந்த 5ம் கூடி இருந்தாதான் மனம், இந்த 5ம் முறையா இருந்தாதான் உடல். அப்ப இப்ப சொல்லுங்க, உடல் வேற, உயிர் வேற, மனம் வேறையா? மகிழ்ச்சி பாடம் நடத்துவார்ல, நான் உடலா, நான் உயிரா, நான் மனமா? நான் உடலும் அல்ல, உயிரும் அல்ல, மனமும் அல்ல, நான் அறிவு. அதான் காந்த சக்தி.
அறிவும் ஆற்றலும் ரெண்டும் பிரிக்க முடியாது. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் cannot be separated. எப்படி நெருப்பையும் ஒளியையும் பிரிக்க முடியாதோ, விண்ணையும் விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை, எலக்ட்ரான் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி cannot be separated. நல்லா புரிஞ்சு போச்சுல. அதான் இறைநிலை. அதுதான் என்னவா இருக்குதுங்க? அனைத்துமாகிய அனைவருமாக உள்ளது. இதானே இயற்கை. இப்ப நான் இயற்கையில ஐ எம் பார்ட் ஆஃப் தி நேச்சர். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காணுகின்றேன். மதுரை சொல்லுவாங்க, ஒரு மரம் இருக்குது, ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன். ஆலமரத்து வேறு இருக்குது, அடிமரம் இருக்குது, கிளைகள் இருக்குது, விழுதுகள் இருக்கிறது, இலை, பூ, காய், பிஞ்சு, பழம், விதை எல்லாம் இருக்குது. இல்ல ஏதாவது மரத்துக்கு அந்நியமா இருக்குதா? இதெல்லாம் சேர்ந்து தானங்க மரம். அப்ப இதானே இயற்கை. இப்ப நான் யாரு, நீங்க யாரு? இருக்கிறதே ஒண்ணு இறைநிலை, ஒண்ணு பஞ்சபூதம். 6 தான் இருக்கு. இறைநிலை தான் 5 பஞ்சபூதங்களா இருக்குது. அப்ப 1 + 5 6. அதனாலதான் சிலர் கேட்பாங்க, மனுஷனுக்கு 6 அறிவு, 7வது அறிவுன்னு எவராவது வருவானான்னு. வந்து எதை அறிய போறான்னு சொல்லுங்க. மகரிஷி கேட்டாரு, சாமி நம்ம 7வது அறிவு எவனாவது வருவானான்னு. எதை அறியறதுக்கு என்ன இருக்குதுக்கு மேல? தன்னையே அறிந்தாச்சு. 6வது அறிவு. ஐயறிவு என்பது தன் எழிலை, தன்னுடைய பஞ்சபூதங்களை தான் அழுத்தம், ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறேன், அதை அறிகிறது ஐயறிவு. 6வது அறிவுன்னா எது அறிகிறதோ அதையே அறிகிறது, தன்னை அறிவது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. மறுது தன்னையோ கடவுளையோ அறியணும். இப்ப கேடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ உனக்கு திரும்ப துன்பம் இல்லை. ஏன்? நீ நல்லது தானே செய்வ. எப்படி நல்லது செய்வ? நல்லது செய்யறதுக்கு உனக்கு என்ன வேணும்? அன்பு. புரியுதா? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய். நீ உன் மீது அன்பு இருந்தால் நீ உனக்கு தீங்கு செய்வாயா? இப்போ 5 செயல்களில் அளவு முறை மீறுகிறான் மனிதன். இதுக்கு உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல் என்றது. இந்த செயல்லாம் எதுக்கு நடக்குது? ஒரு 5 பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை வயப்பட்டு அது இன்னும் வேண்டும், இணைக்க வேண்டும். இந்த பேராசைப்பட்டு 5 செயல்களில் அளவு முறையை மீறுகிற போது தன் உடல் நலத்தை இழந்து விடுகிறான். பஞ்சபூத கூட்டு குறைஞ்சு போகும். சீவ காந்தம் அழுத்தம் குறைஞ்சு போகும். பஞ்சபூத கூட்டு, அது சொல்றாருல வள்ளுவர், மிகுனும் குறையனும் நோய் செய்யும். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. பஞ்சபூதங்களின் அளவும் தரமும் சரியா இருந்தாதான் ஜீவகாந்த திணிவு சரியா இருக்கும். ஜீவகாந்த திணிவு சரியா இருந்தாதான் உடல் இயக்கம் சரியா நடக்கும், ஜீரணம் நடக்கும், கழிவுகள் வெளியேறும், சத்துக்கள் உள்வாங்கப்படும். அப்பதான் ஜீவகாந்தம் உடல் முழுதும் சுழண்டு ஓடும். ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் எல்லாம் அப்பதான் சுழண்டு ஓடும். இல்லைன்னா ஓட்டத்துல தடை வந்துடும். அதான நோயே. லோ வோல்டேஜ். உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டு நீ எந்த லாபத்தையும் அடைய போவதில்லை. அப்போ அந்த ஜீவ காந்த சக்தி அதான தெய்வம். மகரிஷி அதானே சொல்றாரு, தெய்வத்தின் மறுமுனை மனம். மனம்ங்கிறது ஜீவகாந்தம். இப்ப ஜீவகாந்தம் உங்ககிட்ட இருக்கிற தெய்வீக சக்தி இல்லையா? இப்ப உனக்குள்ளே தெய்வ சக்தியை வச்சுக்கிட்டு எங்க போய் தேடுற? இப்ப நீ யாரு? இறைவன். எதுக்கு வந்த? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா நீ உடலை பாதுகாக்கணும்ல. உன் மேல உடம்பால் அழியின் உயிரார் அழிவர், கிடம்பாட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். நீ உடம்புக்கு உடல்நலம் சரியில்லைன்னா, நோய் இருந்தா நீ உலக இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்களேன். பொருள் ஈட்ட முடியுமா? ஒண்ணும்
மெய்ப்பொருளை அறிய முடியுமா? அறிவுல இயற்கையை முழுமையா அறியணுமே, ஞானம் பெற முடியுமா? இப்ப ஞானம் பெறுவதற்கும் நீங்க தவம் பண்ணி சிந்திச்சுதானே ஞானம் பெறணும். தவம் பண்றதுக்கு உடல்நலம் வேணுமே. அதனாலதானே நம்ம தவம் கத்து கொடுக்கறப்போ முதல்ல உடம்பு நல்லா இருக்குதா, அதுக்கு உடம்புல சக்தி நல்லா திணிவா இருக்குதா, ஓட்டம் தடை இல்லாம இருக்குதா, அதை மெயின்டைன் பண்றதுக்கு தானே உடல் பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் செய்யறோம். அப்பதானே தவமே பண்ண முடியும். தவம் பண்ணி மனசை அமைதியா வைக்கணும், அது வேற. இல்லைன்னா நீங்க தவம் பண்ணி அமைதியில வச்சிருந்தாதான் அடுத்த முறை தவம் கூடும். அதுதான் இடையில எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழுத்தல் பயிற்சி கொடுத்தோம். புரியுதா? இப்ப இதெல்லாம் இறைநிலை அடையிறதுக்கு, உணர்றதுக்கு இதெல்லாம் பயிற்சிகள். இதெல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப உடல்நலம் இருந்தாதான் நீ தவமே பண்ண முடியும். அறிவுல உயர்வதற்கு, தொழில் செய்யறதுக்கு உடல் நலம் வேணும். உலக இன்பங்களை அனுபவிக்க உடல் நலம் வேணும். பிறருக்கு தொண்டு செய்யணும் இல்ல, உன் பாவத்தை போக்கணும் இல்ல. கொண்டு வந்த பாவம் எத்தனை தலைமுறையில எத்தனை பாவத்தை அள்ளிட்டு வந்திருக்கிறோம். பாவ சுமைகள் சுமக்க முடியாம வச்சிருக்கிறோம். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டா, இந்த வினையெல்லாம் கழிக்கணும். பதிவுகள் கழிந்தாதான் நான் இறைவனிட்ட போய் சேர முடியும். புரியுதுல்ல? அந்த பதிவெல்லாம் நீ தொண்டு செஞ்சுதான் போக்கணும். தொண்டு செய்யறதுக்கு வாழணும், ரொம்ப நாளைக்கு வாழணும். இப்ப நான் கூட சொல்வேன், எதுக்கு வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு சம்பாதிச்சேன், கல்யாணம் பண்ணேன், பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன், நல்லா உலக இன்பங்களை, பொருள் உறவு, பால் உறவு இன்பத்தெல்லாம் அனுபவிச்சாச்சு. பிறருக்கும் நான் உதவி கொண்டு இருக்கிறேன். அதுலயே எனக்கு ஒரு இன்பம், சிற்றின்பம், பேரின்பம், சலிப்பிலா இன்பம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் இன்னும் நான் வாழணும். எதுக்கு? என் பாவம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது கணக்கு அன்டாக்குமெண்டட் சொல்லுவாரு மகரிஷி. யாருக்கு எவ்வளவு பாவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதோ ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம், பிறந்த நேரத்தை வச்சு இவருக்கு பாவம் குறைவா இருக்குதா கூடுதலா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த பாவத்துல எவ்வளவு நீ போக்கி இருக்கிற? எப்படி போக்குறோம்? புண்ணியம் செய்து போக்கணும். அதுக்குதான் வந்திருக்கிறீங்க. அத நோயா அனுபவிச்ச அல்ல. நீ புண்ணியம் செஞ்சு போக்கலன்னா நீ நோயாக அனுபவித்து, துன்பமாக அனுபவித்து கழிப்பாய். அப்ப நான் எதுக்கு வாழணும்? இந்த இதெல்லாம் கழிச்சாதான் நான் உலக இன்பத்தை அனுபவிச்சுட்டேன், நான் என்னையே அறிஞ்சிட்டேன். அதனால எனக்கு ஆசை இல்லை, 6 குணங்கள் இல்லை. ஆனாலும் எனக்கு பாவம் இருக்கும். அப்போ ஒருவன் தன்னை அறிந்தவனுக்கு ஆணவம் அழிஞ்சிருமா இல்லையா? ஆணவம்னா என்ன? இயற்கையிலிருந்து தன்னை வேறாக கருதுவது, சமுதாயத்திலிருந்து என்னை வேறாக கருதுவது, இதான தன்முனைப்பு, ஈகோ, தான், அகந்தை. அப்போதான் இங்க இருக்கிறதெல்லாம் எனக்குன்னு நினைக்கிறான். இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வந்ததா? இல்ல. இறைவன் அனைவருமாக வந்திருக்கிறான், அனைவருக்குமான இயற்கை வளமாக இருக்கின்றான். பக்தர்களுக்கு என்ன சொன்னாங்க? இறைவன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், உனக்கு ஒருத்தனுக்கு கொடுக்கலடா, உலகத்துக்கு ஊருக்கெல்லாம் கொடுத்தான். அப்ப இது என்னது இல்ல, இங்க இருக்கிற வளங்கள் எல்லாம் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள் வேண்டும். பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், இதுதான் மனித வாழ்வினுடைய சிறப்பு. விலங்குகளுக்கு பொருள் ஈட்ட தெரியாது, உற்பத்தி பண்ண தெரியாது. அது இந்த உலக இன்பங்களை மனிதனை போல ரசிக்காது. மாதிரி சொல்லுவாங்க, இங்க இருக்கிற எழில எல்லாம் ஒரு ஒரு அழகான மலர் இருக்குன்னு வச்சுங்களேன், மனிதன் இல்லைன்னா அந்த மலரை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் ஒருத்தரும். இந்த இன்பத்தை எல்லாம் வச்சு இன்பமாக இருந்து அதை அனுபவிப்பதும் அவன்தான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. அப்ப இதுல தான் தனதுங்கிறது அடிபட்டு போச்சு இல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சா
அப்போ உங்களுக்கு மரண பயம் இருக்குமா? இந்த உடல் தானே மரணிக்குது. இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பு இந்த உடலா? இந்த உடல், எல்லா உடலும் நான் தானே. அப்ப இந்த உலகத்துல வாழ்றதெல்லாம் நான் தானே. எனக்கு மரணம் உண்டா? அனுபவிக்கிறது அறிவு, ஆன்மா தான் சொன்னாங்க. சரீரம் அழிந்து போகும், ஆத்மா அழியாதது. ஆத்மான மெய்ப்பொருள். அது என்னது? அறிவு, தெய்வம். அதுதானே அறியுது. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அறிவதால் அந்த அறிவு, தெய்வத்துக்கு பேரு அறிவு. அறிவேதான் தெய்வம். இப்ப தெளிவா புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம தவம் பண்றோம். மகரிஷி நமக்கு வந்தோம், நமக்கு துன்பம். அதுல பெரும்பாலும் உடல் துன்பம், மன துன்பம். அதாவது பாருங்க, உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையினால துன்பப்பட்டு வந்தவங்க தான் அதிகம். மகரிஷி எங்க நிம்மதியே இல்லை. குடும்ப உறவு, முதல்ல குடும்ப உறவு சரியில்லை, பிரச்சனை இல்லை, பிரச்சனை. அதனாலதானே நிம்மதி இல்லை. சமுதாய உறவு கூட நமக்கு பெருசா இல்லை. குடும்பத்துல நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நமக்கு ஒரு இனிமையான உறவு வேணும், அன்பு இருக்கணும். முதல்ல வாழ்க்கை துணை. இத்தனை எல்லாருக்கும் தன்னை சமமாக மதித்து ஒத்து உதவி வாழுகிற கணவன் மனைவி எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க. அதே மாதிரி பொருள், எல்லாருக்கும் பொருள் பிரச்சனை இல்லாம இருக்கா? உடல் நலத்தோட வாழ்றாங்களா? உடல் நோய் எல்லாருக்கும் வரும். அது வந்ததை எளிதாக குணப்படுத்தணும் அல்லது தணிக்கணும். எங்க சிலருக்கு தீர மாட்டேங்குற நோயே, நேரம் அவஸ்தப்படுறாங்க. வாழ்நாள் முழுக்க மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிறாங்க. மருத்துவர் எழுதி கொடுக்கும் போதே டாக்டர் எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்னா இருக்கு வரைக்கும் சாப்பிடுன்றாரு. நாம ஏதோ மாத்திரை இருக்கு வரைக்குமான்னு கேட்டோம்னா நீ இருக்கு வரைக்கும் சாப்பிடணும்ன்றாரு. நொந்து போறோமா இல்லையா? நான் கூட அப்படித்தான் நொந்து போனேன். அப்போ அந்த மாதிரி உடல் நல, உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. அந்த பொருள் பிரச்சனையும் உறவு பிரச்சனையும் மனநல பிரச்சனை. இது உடல்நல பிரச்சனை. இதனாலதானே வந்தோம். ஒரு சிலர் தான் இந்த கடவுள் பற்றி, நான் யார், இந்த கடவுள் இருக்கா இல்லையா, நான் துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு இந்த கடவுளை வேண்டி வேண்டி பார்த்தனே, என்னோட இதேதான் கடவுளை வேண்டிதானே பார்த்தோம். உடல்நல பிரச்சனைக்கு வேண்டுறோம் சொல்றாங்க. கோயிலுக்கு போனா, சாமி கும்பிட்டா, அதை பண்ணா, இதை பண்ணா உன் பாவங்கள் தீரும், உனக்கு உடம்பு நல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்ப, விபத்து இல்லாம வாழலாம், நீ செல்வந்தரா வாழலாம், நல்ல புகழோட, குழந்தை குட்டிகளோட, மனைவி கணவனோட நல்ல சந்தோஷமா வாழலாம். அப்படித்தானே கடவுள்கிட்ட போய் வேண்ட போனோம். கிடைக்கலையே, தீரலையே. அப்புறம் தான் நம்ம மகிழ்ச்சி கிட்ட வந்தோம். அப்போ அங்க போய் கடவுளை தேடி, கடவுள் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துல வந்துட்டோம். இப்போ கேள்வி, ஐயப்படாது, ஐயம் வந்துச்சு. அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் நீங்கள், உங்களில் எத்தனை பேர் கடவுளை அறியணும், என்னை அறியணும், ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏதாவது ஆண்டவன் கொடுக்கறான்றாங்க. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ்ங்கிறான். நீ கர்மாவை செய்கின்றாய், விளைவை கொடுக்கிறான். எந்த அடிப்படையில கொடுக்கிறான்? யார் அந்த கடவுள்? எங்கே இருக்கிறார்? இப்படி கடவுளை தேடிக்கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர்? நான் வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் இருந்தது. உடல்நல பிரச்சனை இருந்தது, பொருள் பிரச்சனை இருந்தது, உறவு பிரச்சனை இருந்தது. இந்த கடவுளையும் தேடிட்டு வந்தேன். ஆனா மத்தவங்க இந்த உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனையினாலதான் மன்றத்துக்கு வர்றாங்க, மனவள கலைக்கு. அங்க நம்ம என்ன, மகரிஷி என்ன சொல்றாரு? எப்ப அவன் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு நீ கடவுளை அறியணும். இல்ல சாமி, எனக்கு இதுக்குதான் வழி சொல்லுங்க. சரி சொல்றேன், நீ முதல்ல கடவுளை அறிஞ்சாதான் உனக்கு வழி தெரியும், வழி பிறக்கும். புரியுதா? அதனால நீ உடல் பயிற்சி, அப்பெல்லாம் இப்பதான் உடல் பயிற்சி, காயகல்வி பயிற்சி, உடல் பயிற்சி முதல்ல இருந்தது. முதல்ல மகரிஷி என்ன சொன்னாங்க? அப்ப நான் வந்து பயிற்சி, முதல்ல தியானம் பண்ண, அப்புறம் உடல் பயிற்சி கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் உடல் பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் காயகல்வி பயிற்சி வந்தது. புரியுதுங்களா?
இப்போ நம்ம என்ன சொல்றோம்? உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும். தவம் பண்ணி அப்பதான் உங்களுக்கு அந்த மூளைக்கு சிந்தனை திறன் கூடும் இல்லையா? அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. மனதை அமைதியா வச்சிருக்கணும். அப்பதான் உடல் நலம் அங்க தேறிருமில்ல. உடல் காயகல்ப பயிற்சி செஞ்சா ரத்தத்துல வேண்டிய சத்துக்கள் எல்லாம் கூடிடும். உடற்பயிற்சி செஞ்சா கழிவு எல்லாம் வெளியேறிடும். ரத்தம் சுத்தமாயிடும். சுத்தம் சுகம் தரும். அதான உடல் நலம். அதே சமயத்துல மனமும் அமைதியா இருக்கணும்ல. இல்லைன்னா உயிர் சக்தியை இழந்துருவ நீ. அதுக்குத்தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இந்த பயிற்சியை கொடுக்கும் போதுதான் நீ அப்பதான் உடல் நலம் காக்க முடியும். நீ கோபமும் சினமும் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கங்க. உடற்பயிற்சி செய்றீங்க, காய்கல்பம் பண்றீங்க, தவமும் பண்றீங்க. நோய் குணமாயிருமா? நோய் வராம இருக்குமா? இப்ப தனித்த மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப கூடிடும். அதனாலதான் இந்த பயிற்சியை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னை அறிவதற்கு தான் எளிய முறைன்னு சொல்றாரு மகரிஷி. நீ யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு அன்பு வந்துரும்ல. அனைவரும் நானே. அப்ப நீ பிறர் அனுபவிக்கிற இன்பத்தை பார்த்து நீ ஆசைப்படுவியா? இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும்ங்கிற ஆசை இருக்குமா? மன நிறைவு வந்துடும். அப்ப தன்னை அறியாத வரையில, ஆணவம் அழியும் வரையில் என்ன இருக்குன்னு சொல்றாரு? நீ ஆணவம் இருந்தால், தன்முனைப்பு இருந்தால், பேராசை இருக்கும், சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வீறுதாழும் மனப்பான்மை, வஞ்சம் இருந்தே ஆகும். இரண்டையும் பிரிக்க முடியாது. உடைய ஈகோ இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப ஈகோ, என்ன கூட சொல்லுவாங்க, அவருக்கு ரொம்ப ஈகோ. ஆமா, ஒரு காலத்துல இருந்தது. என்கிட்ட 6 குணமும் இருந்தது. அப்ப எனக்கு என்கிட்ட ஈகோ இருந்தது, தன்முனைப்பு இருந்தது. இப்ப இல்ல. இப்ப தன்முனைப்பும் இல்ல, ஈகோவும் இல்ல, ஆணவமும் இல்ல, 6 குணங்களும் என்கிட்ட இல்ல. இதான் இறைநிலை அடைதல். அதான் ஆணவம், கண்மம், மாயை. மாயைங்கிறது மயக்கம். இன்னும் வேண்டும், அதான் 6 குணங்கள். பேராசை முதலான 6 குணம். அப்ப பாவ பதிவு இருக்கும் இல்ல. நீ உனக்கும் பிறருக்கும் செஞ்ச பாவங்கள் கருத்தொடரா வந்திருக்குல்ல, அது உனக்கு நோயா வரும் இல்ல. அதுக்கு நீ இப்போ உனக்கு நீ உனக்கு செஞ்ச இல்லையா 5 அளவு முறையை மீறி, அது இப்போ உடற்பயிற்சி, காயகல்பம் பண்ணி, தவம் பண்ணி, நீ இந்த 5 அளவு முறை காத்துக்கிட்டு சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இதனால ரசாயன குழப்பம் வராம பாத்துக்கிட்டேன்னா நீ நோயிலிருந்து தப்பலாம். ஆனால் நீயும் முன்னோர்களும் பிறருடைய வேதனையை சம்பாதிச்சீங்கல்ல. மகரிஷி சொல்றாருல்ல, சாபம், இந்த 2 ஒழுக்க பண்பாடை மீறி நீ பிறருக்கு செஞ்ச பாவ பதிவுகள் இருக்குல்ல, அது உனக்கு வரும் இல்ல. அது கருத்தொடராக வரும். அது 7 தலைமுறைகளுக்கு கூட தொடரலாம். ஆனா நீ 3வது தலைமுறையிலேயே அதை பொறுத்தர் தீர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கு பின்னால இருக்கு வராது. அப்படி தீர்க்கலன்னா அது 7 தலைமுறை வரைக்கும் தொடர்ந்தே ஆகும். 7வது தலைமுறையில நோயாக வந்துடும். இடையிலையும் வரலாம், எப்ப வரும்னு தெரியாது. அதெல்லாம் மகிழ்ச்சி சொல்ல, வினைக்கு விளைவு உண்டு, எப்ப வரும்னு தெரியாது. அதைத்தான் இன்னைக்கு ஜோதிட சாஸ்திரத்துல கோச்சாரம், கோள்களுடைய சஞ்சாரத்தை வச்சு உனக்கு இப்ப நேரம் தெரியல சொல்லுவாங்களே, உனக்கு நோய் வரலாம், விபத்து வரலாம், அது உனக்கு பொருள் நட்டம் வரலாம், உறவு இழப்பு ஏற்படலாம். இதெல்லாம் பாவம். புரியுதுங்களா? உடலுக்கோ மனதுக்கோ உனக்கு துன்பம் வரலாம். அப்ப ஆகையினால அன்பானவர்களே, இப்போ இறைநிலை அடைதல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா? மனிதன் தெய்வம் ஆகணும், மனதை அதோடு இணைக்கணும். அதுதான் தவம். அதுதான் சமாதி நிலை அடைதல். அதுக்கு மகரிஷி இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஆன்மீக அமைப்புகள் இப்படி ஒரு எளிய முறையை எங்கேயும் கொடுக்கல. பாருங்க, ஜீவகாந்தத்தை உணரணும், துரியத்துல உயிரை உணரணும், துரியாயத்துல உயிரை கடந்து உள்ள போயிடுறோம். உயிர் மையத்து அமைந்த வெளிய அறிவு, அது தெய்வம். முடிஞ்சு போச்சு. இதான் 3 மறைபொருளை உணர்தல். உணர்தல் என்பதும் தவம் செய்தல் என்பதும் ஒண்ணுதான். இப்ப காந்தத்தை உணர்றோம், உயிரை உணர்றோம், சுத்த வெளியே உணர்றோம். ஆனால் உணர்ந்து அதோடு இணைந்து விடணும். அது அப்படி லயமாகணும்.
அப்ப போனது திரும்ப வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அதுலயே மனதை கொஞ்ச நேரம் லயப்படுத்தி பழகணும். அப்படியே பழகணும். அதான் ஆலயம். அப்படியே கரைஞ்சிடும். அதுவா மாறிடும் அப்படியே. இல்லைங்களா? அப்படி அதுலயே கரைஞ்சிடும். இப்போ ஆத்து நீர்ல பல வகையான சுவை இருக்குது. ஆனா அங்க போன உடனே கடலுக்குள்ள காமன் சால்ட் வைங்களேன், உப்பு, எல்லா சுவையும் அந்த பொது உப்ப மாறிடுது இல்ல. இட் வில் டேக் சம் டைம். அது போல நம்முடைய மனதை அந்த சுத்த வெளியிலேயே அப்படியே போட்டு மெர்ஜ் பண்ணிடணும். அதுவாதல். அதுதான் சமாதி நிலை தவம். அதுக்குதான் காலை மாலை இருவேளை மட்டுமல்ல, இடையிடையே தவம் பண்ணணும். மகிழ்ச்சி சொல்ல அவ்வப்பொழுது உச்சியில் நெற்றியில் நினைவாயிரு, உற்று உற்று பார் உன்னை உலகை, கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். இந்த பற்று ஆசை, பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை எல்லாம் போய் ஆணவம் அழிஞ்சிரும் இல்ல. இதுதான் இறைநிலை அடைதல். அன்பானவர்களே, இப்ப இறைநிலை அடைதல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா? இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்டா நான் சொல்றேன். இது ஏன் அடையணும்? மனிதன் தெய்வம் ஆகணும், ஆணவம் அழியணும், 6 குணங்களும் அழியணும். அப்போ ஆணவமும் 6 குணமும் அழிஞ்சிட்டுனா அவனுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? அவன் என்ன செய்வான்? இங்க தன்னை புரிஞ்சுட்டான். பொருள் ஈட்டிதானே வாழணும். பொருள் இல்லாருக்கு உயிர் உலகம் இல்லை. பொருள் ஈட்டல், புலனின்பங்களை துய்த்தல், இதுதான் வாழ்க்கை. சர்வைவல் அண்ட் என்ஜாய்மெண்ட். ஏன் வாழணும்? உலக இன்பங்களை அனுபவிக்க. இன்னொன்னு எதுக்கு? கொண்டு வந்த பாவத்தை போக்க, வினைப்பதிவை கழிக்கிறதுக்கு தானே இப்ப வந்திருக்கிறோம். உலக இன்பங்களை அனுபவிச்சோம் முந்தின பிறவியில. அப்புறம் ஏன் அங்க வந்தோம்? அங்க ஆசை இருக்குது. அங்க முந்தின பிறவியில நம்ம அப்பா அம்மாவை நம்ம கருத்தரிக்கும் போது அவங்களுக்கு ஆசை இருந்தத, அவங்களுக்கு பாவமும் இருந்தத. அந்த பாவத்தை கழிக்கணும் இல்ல. அதுக்காக தான் அவங்களே நம்மளா வந்திருக்காங்க. அதான் வினைப்பதிவு. வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். அப்ப ஆசையோடு, நிறைவேறாத ஆசைகளோடும் பாவ பதிவுகளோடும் தானே பிறந்திருக்கிறோம். இதான பதிவு. இப்ப பதிவு நீக்கணும்னு எப்படி நீங்க போற? நீ இறைவனை அடைஞ்சா போதும். உன்னிலே நீ அந்த பதிவை நீக்கிட்டு, இதெல்லாம் இந்த பதிவெல்லாம் நீக்கிட்டு துன்பத்தை அனுபவிச்சு நீக்கிட்டு போறீங்களா அல்லது தொண்டு செஞ்சு நீக்க போறீங்களா? இதை நீக்கின பிறகு இறைநிலையை அடையிறது அல்ல, அதுக்கு முன்னாடியே அடையணும். அதான் வள்ளல் பெருமன் நான் சொன்னேன். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையர் போல் என நினையேல். அப்ப இறைநிலையை அடைதல் என்பது வாழும் போது அடையணும். புரியுதுங்களா? அதனாலதான் இப்ப அதுல நீங்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் 14 வயசு ஆனா போதும், கொஞ்சம் தவம் பண்ணு. ரொம்ப சிம்பிள். இதுக்கெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் முற்காலை மாதிரி கிடையாது. அது தவம் பண்றதுக்கு உடல் நலமும் அதுல காயக்கல்ப பயிற்சி ரொம்ப முக்கியம். நாளை காயக்கல்ப பயிற்சியில தான் ஜீவகாந்த அழுத்தம் கூடும். அப்பதான் நீங்க தவத்துல உயர முடியும். அது முற்காலத்துல அதனாலதான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் எல்லாம் ஏதோ பண்ணாங்க. இப்ப அது காயகல்பம் பண்ணிட்டு வந்தா போதும், எல்லாரும் அந்த தவம் பண்றதுக்கான ஆற்றல்லாம் வந்துருங்க. அது மாதிரி சிந்திக்கிற திறமை, புத்து குழம்பு மூளையில வந்துட்டுனாக்கா சிந்தனை சிந்தித்தானா கடவுளை அறிய முடியும், தன்னை அறிய முடியும். தவம் பண்றதுக்கும் அந்த மூளையை ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப உயிர் சக்தி அங்க கொண்டு போய் குவிக்கணும்னா புத்து குழம்பு இருக்கணும். புத்து குழம்பு தானே உயிர் சக்தி தாங்குது. உயிர் சக்தி அங்க கொண்டு வந்தாதானே காந்தம் அங்க அந்த மூளை செல்களை வேக வைக்கும். புரியுதுங்களா? அதனால காயகல்பம் பண்ணி உடல் பயிற்சி செஞ்சு தவமும் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் அந்த எண்ணம் ஆராய்தல். ஏன்னா மனதில் கெட்ட எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு கேடு வந்துடும். நீங்க தீங்கு நினைச்சாலே போச்சு, அப்புறம் துன்பம் வந்துடும். இப்போ கெட்ட எண்ணம் வரும்போது ஜீவகாந்தம் என்ன ஆகும்? பொங்கும். அப்புறம் கெட்ட எண்ணம் வருது. ஆசை வந்தா, பேராசை வந்தா பொங்கும். பொங்கி வழிந்துரும், வெளியேறிடும். சினம் வந்தா, கவலை வந்தா
ஆத்ம சக்தியை இழந்துடுறோமா, அப்புறம் எங்க தவம் பண்றது? தவம் பண்றதுக்கு மூளையில அங்க எங்க சக்தி இருக்கும்? அதனாலதான் மகரிஷி இதை எளிமைப்படுத்தி தான் எளிய வழி, எளிய முறை குண்டலினி யோகம். அதான் நான் என்னுடைய சொன்ன அறிமுகம், நான் எளிய முறை குண்டலினி யோகத்தை முறையாக கண்டு தேர்ச்சி பெற்றவன். நான் என்னை அறிந்தவன், இறைநிலையை அடைந்தவன். எனக்கு 6 குணங்களும் இல்லை, ஆணவமும் இல்லை. இன்பம் துன்பம் என்பது என்ன? இன்னைக்கு வாழ்க்கை துறை, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம், அனைத்து துறை சிக்கல்கள், தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி, இதெல்லாம் மகரிஷி கொடுத்திருக்காங்கல்ல. அவர்கள் உணர்ந்ததை நம்முடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு ஏற்ப நான் இந்த உரையை நான் நிகழ்த்தியிருக்கிறேன். அன்பானவர்களே, இனி நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில அல்லது கலந்துரையாடல பார்க்கலாம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். பொருளாதாரம், மருத்துவம், சுகாதாரம், அரசியல், ஆன்மீகம் தலைப்புகளில் தங்களுக்கு எழும் ஐயங்களை தெளிவு பெறலாம். மேலும் ஐயா அவர்கள் கலந்துரையாடல் முறையில் நாம் இந்த வகுப்பை நடத்தலாம் என்று ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஐயங்களை கேட்டு தெளிவு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கஸ்தூரி ஸ்ரீதர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒவ்வொரு துறையிலுமே மனிதன் நீங்க சொல்லிட்டீங்க, மனிதனுடைய இது என்னன்னா, பிறந்ததன் நோக்கமே பொருளீட்டி தூய்த்து வாழறதுதான், அதை அனுபவிச்சு அதை ரசிச்சு வாழறதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இறைவன் தனக்குள்ளாகவே இருக்கிறான் என்பதை உணர்ந்துகிட்டா யார்கிட்டயும் நம்ம எதையும் நாடி கேட்க வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கறத சொன்னீங்க. ஆனா நம்முடைய நிஜத்துல புற வாழ்க்கையில அப்படிதான் இருக்குங்களாங்க ஐயா? புற வாழ்க்கையே அதான். இப்போ நம்ம சின்ன வயதுல எப்படி வாழ்றோம்னு பாருங்க. புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். பிறந்ததுல இருந்து தொழில் செய்யற வரையில புலன் இன்பத்தை அனுபவிக்கிறோம்ல. சொல்லுங்கம்மா, இதான் கலந்துரையாடல். கேக்குதுல்ல? கேக்குதுங்க ஐயா. கொஞ்சம் நடுவுல டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க ஐயா, சவுண்ட். அப்புறம் என்ன பண்றோம், மாணவ பருவத்துல தொழில் அறிவை வளர்த்துக்கிறோம். சரிங்க. அப்புறம் 18 வயசுல தொழிலுக்கு போறோம். தொழிலுக்கு போய் என்ன பண்றோம், திரும்பவும் அதே பொருள் உறவு இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்புறம் திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்து கொண்டு இதுவரையில பொருள் உறவு இன்பத்தை அனுபவிப்பீங்க, இப்ப பால் உறவு இன்பத்தை அனுபவிக்கிறோம். இதான் வாழ்க்கை. இதான் அறம்பொருள் இன்பம். அறநெறி அறிவை, தொழில் அறிவையும் அறநெறி அறிவையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அந்த அறநெறி அறிவை அறியறதுக்கு தான் இறை உணர்வு. சரிங்க ஐயா. இறைநிலை வேறு, இறை நீதி வேறு அல்ல. இது என்ன ஏதோ சத்தமா கேட்குத? இறை உணர்வு அறநெறி வேறு இல்ல. திருக்குறள் சொல்லுது பார்த்தீங்களாமா, பாருங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். அறத்துப்பால்ல என்ன இருக்கு? இறை உணர்வு. அங்கு இறை உணர்வும் இறைநிலையை பற்றிய அறிவும் அறநெறி அறிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருள் விட்டுறீங்க, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறீங்க. அதான் 5 புலன் இன்பம். அங்க தாம்பத்திய உறவு இன்பம் தான் காமத்துப்பால், களவியல், கற்பியல்னு சொல்லி அந்த 5 புலன் இன்பங்களை பற்றி தான் திருவள்ளுவர் சொல்ற. இதான வாழ்க்கையே. ஆமாங்க ஐயா. இதுதானே வந்தீங்க. ஆனா நீங்க வந்தவங்க என்ன செய்யணும்? முதல்ல அறிவுல உயரணும், தன்னை அறியணும், ஆன்மாவை அறியணும். அதுதான் 6வது அறிவு. மனிதனுடைய பிறவியின் நோக்கமே 6வது அறிவில் உயர்ந்து இயற்கையை முழுமையாக அறிந்து, மகரிஷி தானே சொல்றாரு, இயற்கையை முழுமையாக அறியணும். நீங்க இயற்கையை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் பஞ்சபூதங்களாகத்தான் அறிஞ்சிருக்கிறோம். இதுக்கு இன்னொன்னு இருக்குதே. என்ன இருக்குது? இயற்கையின் மூலம்.
அந்த மெய்ப்பொருள் இருக்குதுல்ல, மெய்ப்பொருள். ஆமாங்க ஐயா. இதெல்லாம் பொய்ப்பொருள், அசத்தியம். நிலம் ம். அப்ப இதுதான் நிலை இல்லாத இன்பம். புரியுதுங்களா? சரிங்க. அப்ப இந்த பஞ்சபூதங்களை தாண்டி அதுக்கு மூலமானது ஒண்ணு இருக்கு, மெய்ப்பொருள். அதான் ஆத்மா. வடமொழியில ம். ஆத்மா, தமிழ்ல மெய்ப்பொருள். அந்த ம். மெய்ப்பொருளை அறிகிற அறிவுதான் அறிவு. அதான் சரி. வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு தான் மனிதன்கிட்ட இருக்கிற 6வது அறிவு. அப்ப சரிங்க. மனிதன் பிறந்தவன் தன்னை அறியணும், ஆன்மாவை அறியணும். அறிந்தால்தான் அவன் இயற்கையை முழுமையாக அறிந்து கொள்ளுகிறான். எப்படி? அவனேதான் அனைத்துமாகவும் அனைவருமாகவும் உள்ளான் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டா ஆணவம் அழிஞ்சிச்சா? ஆமாங்க ஐயா. ஆணவம் அழிகிறது தான் தன்னை அறியணும். ம். தன்னையோ கடவுளையோ அறிந்தால் என்ன வந்துருங்க? ஆணவம் அழிஞ்சிடும். ஆணவம் அழிந்துவிடும். தெளிவு பிறக்கும். அழிவு அழிஞ்சிருமா அழியாதா? அழிந்துடும். அது வரையில நீங்க இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்ககிட்ட 6 குணமும் இருந்தது. ம். அப்ப 5 அளவு முறை மீறி உங்களுக்கும் தீங்கு செஞ்சீங்க, ம். 2 பண்பாடை கடைபிடிக்காம பிறருக்கும் தீங்கு செஞ்சீங்க. ம். அப்ப தன்னை அறியாதவன் எப்படி வாழ்வான்? அவனுக்கு அன்பு இருக்காதுல்ல. தண்ணியும் வருத்திக்கிட்டு மற்றவங்களையும் வருத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்ப அன்பு இல்லாத மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான்? இந்த 6 தீய குணவயப்பட்டு தனக்கும் பிறருக்கும் துன்பம் தந்து வாழ்ந்திருப்பான். நம்ம துன்பப்படுற போது யாருகிட்ட போறோம்? யாருகிட்டயோ போறோம். ஆமாங்க. கடவுள்கிட்ட போனோம். கடவுள்கிட்ட போனோம், கோயிலுக்கு போனோம். அங்க யார் இருக்கிறா? குரு. அதான் குரு சாட்சாத் பரபிரம்மம்னா. அப்போ அந்த குரு கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். நாம அந்த குரு நமக்கு சொல்லியிருக்கணும்ல. ஆமாங்க. இப்ப நம்ம மதம் சார்ந்த கோயிலுக்கு போனோம்ல, அங்க குருமார்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அறநிலையத்துறையில தானே பணியாற்றின. எத்தனை கோயிலுக்கு போனேன். அந்த குருமார் யாராவது தன்னையோ என்னை அறிய, அது கடவுளை அறிய உதவுனாங்களா? இல்லங்க. உதவல. இல்லங்க ஐயா. அதனாலதானே குரு கிட்ட என்னை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டு கருவாங்கான குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வு எழுப்பி என்னை அறிவித்த குருவே, தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து கலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதவிகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த பிறகு முன்னிலையெல்லாம் இறைநிலையை அடைய வந்த உதவி எதுமா? குரு உதவி, சேர்க்கை. உயிரின் சேர்க்கை. இந்த உயிர் நீங்க வேற கோயில்ல கிடைச்சிச்சா? இல்லங்க. அதனாலதான் மகரிஷி அறிவு திருக்கோயில கட்டி வா இங்க வான்னாரு. அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப புரியுதாமா? புரியுதுங்க ஐயா. நல்லா புரிஞ்சுக்கல. எனக்கு நல்லா புரியுதுங்க ஐயா. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய, அதாவது நாம உணர்ந்து இருக்கிறோம், இதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு வேண்டிய. நீங்க உணர்ந்துட்டு உங்க வேலை என்ன? முதல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமா. வாழ்க்கை துணைக்கு சொல்லுங்க, உங்க பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, உங்க உடன் பிறந்தவர்களுக்கு சொல்லுங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க, உங்க சுற்றத்தார்களுக்கு சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. இதான உங்க வேலை. அதுதாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். புற விஷயத்தை பார்த்து எல்லாரும் பயப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க. நீங்க சொன்ன அந்த 5 விஷயங்களும், இப்ப நான் சொன்ன மாதிரி சொன்னா 5 விஷயங்களான இந்த பொருளாதாரம், சுகாதாரம், மருத்துவம், அரசியல், ஆன்மீகம் எல்லாரையும் பார்த்து, எல்லா துறைகளையும் பார்த்து மக்கள் ஒரு பயத்துலதான் இருக்காங்களே தவிர தெளிவுல இல்லீங்களே. இப்ப அதான் இப்ப தன்னை அறிஞ்சிட்டீங்க இல்லையா? பொருளாதார சிக்கல் எப்படி தீரும் தெரியுமா? எல்லாம் தொழில் அறிவை வளர்த்துக்கிட்டு ஆக்கத்தொழில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைப்போம், நேர்மையா உழைப்போம். இயற்கை வளம் கெடாம பிறர் வளம் பறிக்காமல் பொருளை ஈட்டி
சிக்கனமா செலவு பண்ணுவோம், வீண் செலவு பண்ண மாட்டோம், பதுக்க மாட்டோம். பண்ணுவோமா? பண்ண குடும்ப மாட்டோம். ஆடம்பர விழாக்கள் கொண்டாடுவீங்களா? தேவைக்கு மேல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி வைப்பீங்களா? சொல்லுங்கம்மா. இல்லங்க ஐயா. அப்படி வாழ்ந்தா இங்க யாருக்காவது சமுதாய பொருள்ல பிரச்சனை இருக்குமா? இருக்காதுங்க. இங்க ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு பல கோடி செலவு பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற முதல் செல்வந்தர். ஆமாங்க ஐயா, அதுதாங்க ஐயா, அதுதான் நானும் இப்ப கேள்வியா கேட்க ஒரு கல்யாணம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி தாலி கட்டுறதுக்கு பத்து இல்ல மக்களுக்கு. எளிமையா கோயில்ல போய் திருமணம் செய்துட்டா பிரச்சனையே இல்லைங்க ஐயா. நீங்க எல்லாருக்கும் இந்த ஆன்மீக அறிவு இருந்தால், ஆன்ம நேய அறிவு இருந்தால், பிறருடைய தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். இதான் மதுரை சொல்றாரு. இப்ப பொருளாதார சிக்கல் ஆன்மீகத்துல ஆன்மாவை அறிந்து விட்டால் பொருளாதார சிக்கல் தீந்துருமா தீராதா? சொல்லுங்க எனக்கு. தீரும் தாங்க ஐயா. அப்புறம் என்ன விடுங்க. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சுரேஷ்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சுரேஷ்குமார். திருச்சியில இருந்து பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். நல்லது நல்லது ஐயா. நம்ம நல்ல கேள்வி விளக்கம் பதில் நல்லா இருந்துச்சு. மக்கள் நல்லா பயன்பட்டாங்க. என்ன நம்மளோட இதை சொல்லலாமாங்க ஐயா? அதுல அறிவிப்பு கொடுக்கலாமா இல்ல தப்பா எப்படி? தாராளமா கொடுங்க. இப்ப நான் சொல்றேன், 17ஆம் தேதி திருச்சியில ஒரு சிறப்பு காய்கல்ப பயிற்சி நான் நடத்துறேன். வாய்ப்புள்ள மக்கள்கள் வாங்க. சுரேஷ்குமார் திருச்சி ராக் சிட்டி அறக்கட்டளை நடத்துகிறது சிறப்பு காயக்கல்பம். வாய்ப்புள்ள அன்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். காயக்கல்ப சம்பந்தமான எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும். வரட்டும் மக்கள். உச்சக்கட்ட பயிற்சி. எப்படி அது உச்சக்கட்ட பயிற்சி? ஞானம் பெறுவதற்கு. அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல, ஞானம் பெறுவதற்கு. சரிங்களா? அதுக்கு இந்த பயிற்சி எப்படி பயனளிக்குதுன்றத சொல்ல போறேன் 17ஆம் தேதி. நல்லது சுரேஷ்குமார். ரைட்டுங்க. அதுக்குதான் உங்ககிட்ட அழைப்பு கேட்டுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே கொடுத்துட்டீங்க. தாராளமா சொல்லுங்க, என்ன இருக்குது. அன்பர்களே வாருங்க. நமது மனவளக்கலை அந்த அறிவை அறிவதற்கு காயக்கல்ப பயிற்சி செய்யணும். அது செய்யும் போது உங்களுக்கு உடல்நலம் வந்துடும். அப்புறம் மனநலம். நல்ல ஃபீட்பேக் வந்து செய்றீங்க, உடல்நலம் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. நமது மனவளக்கலை அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வகுப்பினை திருச்சி ராக் சிட்டி அறக்கட்டளை தொகுத்து வழங்குகின்றது. ஐயா அவர்கள் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி வருடம் ஐயாவோட வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. இடையில பிரேக்கப் ஆனதால இப்ப மறுபடியும் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து அறக்கட்டளைகளுக்கும் இந்த அறிவிப்பை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் காயக்கல்ப பயிற்சியை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த கலையை கற்றுக்கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பர்கள் அனைவரும் மேம்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று இந்த அழைப்பை ஏற்படுத்தி கொடுத்த WCC IT டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றி. வேதசுப்பையா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லது சுரேஷ்குமார். நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா, நம்ம வரும்போது பதிவுகளோட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நம்மளுடைய இதுக்கு 5 அளவு முறையும் உடற்பயிற்சி காயங்களுக்கும் அகதமும் தற்சோதனை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோங்க ஐயா. பதிவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே குறையுமாங்க ஐயா? ஈகை இருக்குல்ல, ஈகை. ஓ சரிங்கய்யா.
பொருள் இல்லாம துன்பப்படுறவங்களுக்கு பொருளை கொடுங்க, அறிவு இல்லாம துன்பப்படுறவங்களுக்கு அருளை கொடுங்க. சரிங்க ஐயா. அது தொண்டு. அதுதானே நம்ம தொண்டு, பெரிய தொண்டுமா. சரிங்க ஐயா. மனிதன் துன்பம் இல்லாம அறிவு வறுமை தானே உண்மையான வறுமை. ஆமாங்க ஐயா. அதனால அதுக்காகத்தானே அருள்நிதியா வந்திருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. உங்ககிட்ட இருக்க நீங்க மகரிஷியிடமிருந்து பெற்ற அறிவை மக்களுக்கு கொடுங்க. இதை விட பெரிய தொண்டு என்ன இருக்குது? நீங்க இப்ப பாவமும் பண்ண மாட்டீங்க. இப்ப இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிப்பீங்கல்ல, அதான் அது. நான் யாருக்கும் துன்பம் தர மாட்டீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, துன்பம் கொடுத்தா நான் யாருக்கு கொடுக்குறேன்? எனக்கே தான் கொடுக்குறேன். ஆமாங்கய்யா. கணவருக்கு நீங்க துன்பம் கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? உங்க மாமியாருக்கு கொடுப்பீங்களா? மாமனாருக்கு கொடுப்பீங்களா? யார் அது? அவங்க எல்லாம் யாரு? இவ்வளவு நாள் அவங்க யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் தெரியுது அவங்க எல்லாருமே நான் தான்னு. அனைவரும் நானே. தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமாங்கய்யா. நான் யார்? நான் யார்? அனைவரும் நானே. அனைத்து உயிர்களும் நானே. மகிழ்ச்சியா தானே சொன்னாரு, அனைத்து உயிரும் ஒன்று. இந்த அறிவு வந்த பிறகு நீங்க யாருக்காவது துன்பம் கொடுப்பீங்களா? இல்லங்கய்யா. சரி, துன்பப்படுறவங்கள பார்த்து உதவாம போவீங்களா? இல்லங்கய்யா. உதவுவாங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வாங்க. இதுதான் உதவி. என்ன கொடுப்பீங்க? இப்ப நான் அறிவை கொடுக்கறேன் நானு. இது என்னுடைய முந்தின 7 ஜென்மங்கள்ல கொண்டு வந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருமா கழியாதா? கழிஞ்சிருங்க ஐயா. நோய் வருமா? வராது. அப்படியே வந்தாலும் அது என்ன பண்ணிடுவேன்? நான் அத தனிச்சிருவேன் எளிதாக. மகான்களுக்கு நோய் வரும், அதை தனித்து தாங்கிக் கொள்வார்கள். சரிங்க. அப்ப நம்ம அப்ப இனிமேல் தன்னை அறிஞ்சவனுக்கு இனி மன துன்பம் வரப்போவதே இல்லை. உடலுக்கு துன்பம் வரலாம், அந்த துன்பத்தை என்ன பண்ணிடுவாங்க? தனித்து அது போகும் வரை தாங்கிக் கொள்வார்கள். புரியுதா? புரியுதுங்க ஐயா. ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் புரிஞ்சு. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா சிறப்பான விளக்கம் ஐயா. நீங்க சொன்ன கருத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் பெரும்பாலும் நிறைய பாவத்தை சேர்க்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா குடும்பத்திலயும் ஆகட்டும், சமூகத்துல முக்கியமா குடும்பத்துல அமைதி வந்தாதானே இங்க சமூகத்துல வரும், அப்புறம் உலகம் அமைதி அடையும். ஆனா பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே பெத்தவங்களை மன வருத்தப்படுத்தியே பாவத்தை சேர்க்கிறாங்க. குறிப்பா ஒரு தாயை அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சும் அவங்களுக்கு அவ்வளவு துன்பம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்னங்க? அதுக்கு சொல்யூஷன் என்ன? தீர்வுங்க? அவங்களுக்கு அவங்க தன்னை அறிந்து விட்டால் ஒரே வழி தன்னை அறிதல், ஆன்மாவை அறிதல். ஆன்மாவை தன்னையோ கடவுளையோ அறிந்தவங்க இதை செய்வாங்களா? நீங்க செய்ய மாட்டீங்கல்ல. கண்டிப்பா இல்லைங்கய்யா. அதே மாதிரி இப்ப யாரெல்லாம் அறிவியல்லையோ அவங்க தப்பு பண்ணிட்டு தானே இருப்பாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. பிறருக்கும் கேடு செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கும் துன்பம் வராது. ஏன்னா பிறர் துன்பம் போக்கி வாழ்வார்கள் அல்லவா? கண்டிப்பாங்கய்யா. நம்ம இதுல இருக்கிறதுனால யோசிக்கிறோம். சிலர் சேவை உணர்வோட வந்திருக்கலாம், நமக்கு தெரியும். இப்பவே இருக்கிறாங்க நிறைய பேரு சம்பாதிக்க தானே வந்திருக்கிறான். புரியுதுங்க. அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சா செய்வாங்களா? அவங்க சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா புரியுதா? அவங்க நியாயப்படுத்திட்டு தான் இருக்காங்க அவங்க. அதனால அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா
நம்ம மனவளக்கலையில இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட வம்சத்துக்கு பாவத்தை சேர்க்கிறாங்களேன்னு அவ்வளவு வருத்தமா இருக்கு. இறை நீதி பிறர்க்கென்னா முற்பகல் செய்கின் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் பிறர் என்று யாரும் இல்லை, அனைவரும் நானே. அதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும். இப்ப புரியுதா? புரியுதுங்க. அதனாலதான் அவங்க வரட்டும்னு சொல்றோம். அப்ப மனவள கலைஞர்கள் வரணும். கண்டிப்பாங்க. அதானே மனவள கலைய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். மனவள கலைஞர்கள் எண்ணிக்கை பெருகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க தேர்தல்ல நிக்கிறது யாரா இருக்கா? உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டு, அதுவும் மனவளக்கலைக்கு வந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனவளக்கலையில் இருந்தா அவங்க நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தாங்க. உயிர்களுக்காக, மக்களுக்காக நல்லது செய்யணும். அந்த உள்ளார்ந்த உயிர் உணர்வு, அந்த உயிர்மை நேய அன்பு இருப்பவர்கள் ஏற்கனவே வந்திருக்காங்களே அரசியலுக்கு. இதே மாதிரி இனிமே வரமாட்டாங்களா? வருவார்கள். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுவதென்பது பொறுப்புடைய தலைவர்களில் அரசியல் தலைவர்கள் ஒரு பகுதி, பொருளாதாரத்துறை தலைவர்கள் ஒரு மதத்துறை தலைவர்கள். அந்த 3 தலைமைக்கும் ஆன்மீக அறிவு வந்தாதான் சமுதாயத்துல மாற்றம் பெறும். முதல்ல யாருக்கு வரணும்? ஆன்மீகத்துறை தலைவர்கள். கண்டிப்பா. கோயில்ல இருக்கிற இன்னைக்கு அரசியல்வாதிகள் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு தானே போறாங்க. வெளியில போறவங்க கூட சாமி கும்பிட்டு தானே போறாங்க. அவனுக்கு அங்க இருக்கிற குருமார்கள், அவன் அங்க போனது கடவுளை அறியறதுக்கு போகல, தன்னை அறிய போகல. கடவுளை வேண்டதுக்கு போனான். பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4க்கும் வேண்டுதலுக்கு போகிறான் கோயிலுக்கு. புரியுதா? புரியுதுங்க, புரியுதுங்க. நாம அறிவு திருக்கோயிலுக்கு எதுக்கு போறோம்? கடவுளை புரியுதா? இப்போ புரியுதுங்க, புரியுதுங்க. எல்லாரும் எந்த கோயிலுக்கு வரணும்? அறிவு திருக்கோயிலுக்கு வரணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வராம கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெற்றவர்கள் எல்லா பிறப்புக்கும், எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்குமான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் எத்தனையோ பேர்கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க. அவங்கள பார்த்து நாம தேர்ந்தெடுக்கணும். அது நம்ம பொறுப்பு. சரிங்க, செய்யுங்க. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மணிகண்டன் ஃப்ரம் சென்னை. மகிழ்ச்சி மணிகண்டன். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? உங்களை வந்து இதை விட இறைநிலையை யாரும் சிறப்பா எடுக்க முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? இல்ல இருப்பாங்க. இல்ல இல்ல, உங்களை விட யாராலையும் சிறப்பா எவ்வளவு நான் கத்துக்கிட்டதுல என்னோட ஏஜ் 35 வருஷமா வந்து நான் கிட்டத்தட்ட மனவளக்கலையில 3 வருஷமா இருக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் உங்களை விட சிறப்பா யாரும் எடுத்தது இல்ல. ஐயா ஒரு சின்ன சந்தேகம், அதுதான் உங்கள்ட்ட நான் ஏற்கனவே இந்த விஷயம் உங்கள்ட்ட பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் பர்சனலா. நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கோயிலுக்கு போறது வந்து கம்மி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், நம்ம சிவபக்தன் சொல்லியிருக்கேன். இப்ப அது என்னன்னா வந்து வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய எதிர்ப்பே நடக்குது. நான் ஏதோ ஒரு ஆன்மீக வழியை விட்டு ஆன்மீக கோயிலுக்கு போய் தவம் பண்றதுக்கு போங்க. இப்ப நேற்று கூட ஒரு அன்பர் கூட நான் ஒரு இடத்துக்கு போனோம். அவரு அங்க கோயிலுக்கு போறவரு, வாங்கலாம் அங்க கோயிலுக்கு போயிட்டு போவாரு. ஒரு தாராளமா போவோம். அவரு ஒவ்வொரு சன்னதியா போனாரு, நானும் கூட போனேன். புரியுதுங்களா? நான் ஆக்னையில துரியத்துல உணர்வை வச்சுக்கிட்டு சுத்த வெளிய நினைச்சுக்கிட்டு அப்படியே தவ நிலையிலே போனேன். அவரு எல்லா சாமியும் கும்பிட்டாரு. அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. நானும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். முடிஞ்சு போயிட்டான். அவர்கிட்ட பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் கோயில்ல உட்கார்ந்து பேசிட்டு
அனுப்பிச்சு விட்டு வந்துட்டேன். ஏன்னா கோயிலுக்கு போக வேண்டாம்னு யார் சொன்னாங்க? இல்ல அது இது கம்மியாயிருந்தோன்னு நமக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நீங்க கோயிலுக்கு எதுக்கு போறீங்க? தவம் பண்ணதானே போறீங்க. நீங்க கடவுளை வேண்ட போறவரா? நீங்க மனவளக்கலைக்கு வந்துட்டீங்கல்ல. ஆமா, கடவுளை வேண்டதுக்கு ஒண்ணும் இல்ல, கடவுளை அறிந்தால் போதும். ஒழுக்கம், கடமை, ஈகை, அத கரநெறிய கடைப்பிடிங்க. கடமை உணர்வோட தொழில் செஞ்சீங்கன்னா பொருள் வந்துடும். ஒழுக்க உணர்வோட செயல்பட்டீங்கன்னா உடல்நலம் வந்துடும். ஈகை உணர்வோட வாழ்ந்தீங்கன்னா நட்பு நலம் வந்துடும். அப்புறம் என்ன? உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலம் வந்துடும், புகழ் வந்துடும். அப்புறம் என்ன போய் கடவுளை போய் வேண்டதுக்கு என்ன இருக்குது? இல்ல, உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்றாங்கல்ல. அதான் அறநெறி, இறை உணர்வும் அறநெறியும். இதே சொல்லுங்களேன், ஒழுக்கமா வாழ்ந்தா, தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராம வாழ்ந்தா இவனுக்கு நோய் வருமா? வராதீங்க. என்ன என்ன அடையாளம்? நீ உனக்கோ பிறருக்கோ தீங்கு செஞ்சிருக்கிற. 5 அளவு முறை மீறுவது நமக்கு நாமே செய்கிற பாவம். பண்பாடை மீறுவது பிறருக்கு செய்கிற பாவம். பிறரை வருத்தி வாழ்வது. புரியுதா? புரியுதுங்க. நோய் வருமா வராதா? வராதீங்க. பாவம் செஞ்சனோ எனக்கு நோய் வந்துருச்சுன்னா அது ஒன்று சொல்ல தெரியுதுல்ல. நோய்க்கு யார் காரணம்? நாம தானே. நம் முன்னோர்களும் நாமும். தீதும் நன்றும் பிறகு தர வாரா. இது என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன இருக்குது இந்த காலத்துல, விஞ்ஞான காலத்துல? வருஷ கணக்குல மனவளக்கலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. காரணம் ஒரு புரிதல் இல்லை. அதுக்காக தான் நான் இப்ப இந்த தலைப்பிலே பேசுறேன். மனவள கலைஞர்களே, ஒரு புரிதல் சொன்னாரு. இன்னும் நிறைய பேருக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுங்க. ஆனா சில விஷயங்கள் மத்தவங்கள்ட்ட அதை கன்வே பண்ண முடியல. அதுக்காண்டிதான் அப்படின்றது. என்னத்துக்குமே கன்வே பண்றீங்க? நீங்க மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அறிவாய், ஒரே வார்த்தை மாதிரி சொல்லிட்டே போங்களேன். அது திருமூலன் மாதிரி சொல்லுங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டே போங்களேன். 4 பேர் உங்களை பார்த்து நடத்த பைத்தியம் இப்படி சொல்லிட்டே போகுதுன்னுட்டு. ஆமாடா, துன்பம் இல்லாமல் வாழ வேண்டுமா? உன்னை அறிவதை தவிர வேற வழியே இல்லை. சாக்ரட்டிஸ் தானே சொல்லிட்டு இருந்தாரு, அலைஞ்சாரு. அவரையும் விஷம் வச்சு கொண்டுட்டீங்க. மதுரைக்கு ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்காரு. நீ அறிவாய் நீ சொன்னவன் அத்தனை பேரையும் கொண்டுட்டான் சமுதாயம். மதுரை சொல்லியிருக்காரு, என்ன ஒரு ஆள் தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. கடவுளை அறியணும், உன்னை அறியணும், அறிவுதான் தெய்வம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் என்னமோ படிச்சுட்டாங்க, பாடா படிச்சுக்கிட்டாங்க. இன்னும் படிச்சீங்களா? மதுரை படத்துல இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு படுத்த முடியுமா? யாராவது இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இனிமே. 5 துணிந்துரைப்போம், அறிவே தான் தெய்வம். முடிஞ்சு வச்சா சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம், எல்லா துறையில உள்ள சிக்கலுக்கும் இருக்கு. ஒழுக்கம், கடமை, ஈகை, அறநெறி தான். முடிஞ்சு வச்சு அறத்தான் வருவதே இன்பம், அறன்றைய விரும்பு. சரிங்க. இல்லைன்னா தம்பி, உங்களுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். இணைப்புல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான். கண்டிப்பா. இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏதோ தியாகம் பண்ற மாதிரி இருக்குது. நாங்க தெரியாம இருக்கிறோம், இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா தென்காசில இருந்து பேசுறேன். என் பேர் ராதாகிருஷ்ணன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராதாகிருஷ்ணன் ஐயா. ஏற்கனவே அங்க வச்சு பார்த்து பேசிருக்கேன் ஐயா. ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா. ஐயா, நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க, சுத்த ஒளிதான் தெய்வம் சொல்லியிருக்காங்க ஐயா.
ஆமா. அதே தான் நெக்ஸ்ட் இந்த வல்லார் ஐயா சொல்லியிருக்காங்க இந்த அருட்பெருஞ்சோதி தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே ரெண்டு கூட என்னங்க டிஃப்ரெண்ட்டுங்க? அது இன்னும் ஜோதி அறிவு ரெண்டும் ஒண்ணுதான். பேரறிவு அருள் பெரும் ஜோதி. ஜோதினா அறிவுன்னு அர்த்தம், ஒளி. அறியாமை என்பது இருள். சரிங்க. அப்ப இருளை போக்குவது ஒளி தானே? ஆமா 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 ஆமாங்க. அதனாலதான் ஒளியை அறிவுக்கு ஓமையாக சொன்னார்கள். அதான் அவர் விளக்கேற்றி வச்சாரு. ஆமாயா. ஜோதி ஐயப்ப மலையில ஜோதியை காமிக்கிறாங்க, அறிவுன்னு சொல்றாங்க. அதான் ஐயப்பன். ஆமா ஆமாங்கய்யா. பஞ்சபூதங்களுக்கு அப்பன் அறிவு தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா. மக்கள் லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டுட்டு போய் அந்த கருப்பு ஆடையை போட்டு கருப்பு தான் சாமின்னு சொல்லி அது அறிவுன்னு காமிக்கிறாருல்ல குருசாமி. ஆமாங்க ஆமா ஆமாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, சபரிமலைக்கு போனவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டாங்களா ஜோதி தான் கடவுள், அறிவு தான் கடவுள்னு தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. தெரிஞ்சிருந்தா அப்புறம் ஏன் போறான் ஒவ்வொரு வருஷமும்? மோட்சம் கிட்டிருமே. மோட்சம்னா அமைதி, நிறைவு, துன்பமில்லாத வாழ்க்கை, பேரின்ப வாழ்வு, ஆனந்த வாழ்வு, அமைதி வாழ்வு. அதுதானே போறாங்க, அதுதானே வச்சாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இருந்த குருமார்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தியானம் எல்லாம் பாருங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசிக்தின்னு எல்லாம் பாட்டு பாடுவாங்கல்ல. இருந்த குருமார்கள் மக்களுக்கு அதுதான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு தான். இப்ப இருக்கிற குருமார்கள் அப்படி சொல்றாங்களா எனக்கு தெரியலையே. நான் இப்ப போனது இல்ல. ஆமா, இப்ப உள்ள குருமாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அப்புறம் நான் விட்டுருங்க. அந்த குரு எங்க இருக்கிறாரு? அறிவு திருக்கோயில் இருக்காருல்ல. ஆமாங்க ஆமா ஆமாங்க. அதான் அறிவு திருக்கோயிலுக்கு வாங்கன்றோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. புனிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். அதனாலதான் நம்ம மதுரைக்கு கோயிலுக்கு பேரே அறிவு திருக்கோயில்னு பேர் வச்சிருக்கிறாரு. உலகத்துல எங்கேயாவது அறிவுக்கு கோயில் இருக்கா? இல்லைங்க, எங்கேயும் இல்லைங்க. அப்புறம் என்ன? அப்புறம் வேதாத்திரி மகரிஷிக்கு நிகரா யாரையாவது நீங்க காமிச்சிருவீங்களா? காமிக்க முடியாதுங்க. இல்லைங்க, உங்களுக்கு குருவா கிடைச்சிருக்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க. சீக்கிரமா இறைவனை காணணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு கண்டுட்டீங்கன்னா இன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல காலம். ரொம்ப நன்றிங்க. ஐயரோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இல்ல கடைசியில உடல் எல்லாம் தளர்ந்த பிறகு தொண்டு செய்ய முடியாது, உலக இன்பங்களை அனுபவிக்கவும் முடியாது. ஆமா, உண்மைதாங்க உண்மை. அந்த வயசுக்கு அப்புறமா ஞானம் வந்து என்ன பண்றது? ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க. போயிருவீங்களே ஐயா. புரியுதா? புரியுதுங்க. பெட்டர் இறைநிலையை அடைய எளிய வழி எப்ப அடையணும்? இப்பவே. கண்டிப்பா. இன்னைக்கே நல்லா தவம் பண்ணுங்க. சமாதி நிலை அடைந்தாலும் வந்துரும் உங்களுக்கு. சமாதி மன அலையை குறைக்கணும். சமாதி நிலையை அடையணும்ல. ஆமாயா ஆமாயா. அதுக்கு தவம் பண்ணதானே ஆகும். தவம் பண்ணாதான் கிடைக்கும். பின்ன தவமே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கான தவம் பையன் எதுக்கு அறிவு திருக்கோயில கூட்டு வச்சு அங்க வந்து தவம் பண்ண சொன்னாங்க? வீட்டுல உட்காந்து தவம் பண்ணிருவீங்களா? எல்லாராலும் முடியாது. ஆரம்ப காலத்திலயாவது வரணும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல தவம் பண்ணுங்க. சரிங்க. தவம் பண்ணி தானே தம்பி கடவுளை அறிய முடியும். ஆமாயா. குரு அவத்தையும் கொடுத்து தெய்வத்தை பற்றிய ஒரு விளக்கம், அறிவுதான் தெய்வம்னு விளக்குறாரு. கண்டிப்பா அமைந்த வெளி அறிவு, உன் உயிருக்கு உள்ள இருக்கிற வெளிதான் அறிவு, அதுதான் தெய்வம். உணர்ந்து உயிரை கடந்து போகாம நீ தெய்வத்தை அறிய முடியுமா? இல்லையா, அறிய முடியாதுங்க. கருத்தவம். இந்த தவம் வேற எங்கேயாவது யாராவது கொடுக்குறாங்களா சொல்லுங்களேன். எனக்கு தெரிய இந்த உலகத்துல எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்குது. எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்கு பெரிய உலகம் முழுதும் கிளைகள் வச்சிருக்காங்க.
பெரிய ஆமாங்க. பட்டங்கள் புகழெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ம். எத்தனையோ பட்டங்கள். எத்தனை பேர் இந்த எளிய முறை குண்டலினி யோகம், ஆகினை தீட்சை, துரிய தீட்சை, துரியாதேவி தீட்சை யாரு கொடுக்குறா சொல்லுங்க எனக்கு. யாருமே கொடுக்கலைங்க. அதான் அப்புறம் உண்மைங்க. எனக்கு ஒரே கேட்கறவங்க என்ன கேட்கட்டும். என்னுடைய நம்பர் 7010555300 7010955300. புரியுதா? சரி. யாரு புரியுது. வேணாலும் என்கிட்ட கேள்வி கேட்கட்டுமே உலகத்துல, நான் பதில் சொல்றேன். இதுதானே தம்பி? அவ்வளவுதாங்க. ரொம்ப சந்தோஷம்யா. ஐயா பேச்சு சிறப்பா இருந்துச்சுங்க. சரி, அடுத்தாப்புல யார் இருக்கான்னு பார்ப்போம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. ஒரு மிகவும் சிறப்பு பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நம்ம மன்றத்துல இருக்கோம், எல்லாம் தியானம் பண்றோம், நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே செய்யறோம். குடும்பத்து நபர்கள் வந்து மற்றவங்க பண்ணல. அப்ப கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்குது. அதை ஃபேஸ் பண்றது நம்ம தான் ஃபேஸ் பண்றோம். அவங்க சொல்றது சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மனநிலை வந்து என்னடா இப்படி சொல்றாங்களேன்ட்டு நம்ம மனசுதான் வந்து என்ன சொல்றது, கலங்கப்படுது, காயப்படுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து சித்தர்கள்லாம் ஒரு நிலைக்கு அடைஞ்சு இது கோயில்ல இருக்கிறப்ப அந்த அந்த ஜீவசமாதி இடத்துக்கு போனோம்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டரே வந்து ஒரு ஆப்ரேஷனோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றாங்க. பேஷண்ட்ஸும் அவங்களுக்கு உள்ள விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இது பண்றப்ப கடைசியா டாக்டர் என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரையும் நான் பண்ணிடுறேன், கடவுள் தான், நீங்க கடவுளை இது பண்ணுங்க அப்படின்னு பேஷண்ட் உள்ள நபர்கள்ட்டையும் சொல்றாங்க, உறவினர்கள்ட்டையும் சொல்றாங்க. அவரும் அவர் கடமையை செய்யறாரு, இருந்தாலும் மீறி அதை செய்யறாரு சொல்றாங்களே ஐயா. இதுக்கெல்லாம் என்னங்க ஐயா காரணம்? வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப முதல்ல ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இறை உணர்வு பெறல. இறைவனை உணரணுங்கிற அந்த அதுக்கான பயிற்சியை கூட அவங்க செய்யல. சரிதானா? சரிங்க ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட். கேளுங்க, அப்பதானே நீங்க இருக்கிறீங்களான்னு அப்பதானே எனக்கு தெரியும். சரி, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. குடும்ப உறுப்பினர்கள் வாழ தெரிஞ்சு வாழல, நீங்க வாழ தெரிஞ்சு வாழ்றீங்க. அப்பதான் மதுரை சொல்றாரு, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க அறிவு நிலைக்கு அப்படித்தான் இருப்பாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க மேனேஜ் பண்ணணும். அப்போ சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த உறவை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப உங்க மனைவி வந்து அவங்களுக்கு தெரியல, அப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லுங்க, எம்மா நீ உன்னை அறியணும், கடவுளை அறியணும், பாத்துக்க. அது வரைக்கும் நீ உன்னுடைய செயல் எப்படி செய்யணும்? நீ நல்லதையே செய்யு, உனக்கும் நல்லதை செய்யு, எங்களுக்கும் நல்லதை செய்யு, எல்லார்ட்டையும் அன்பாயிரு, துன்பப்படுறவங்களுக்கு உதவு. அப்புறம் நீ இறை உணர்வு பெற்று விட்டால் உனக்கு இப்படி ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்வது உனக்கு இயல்பாகிவிடும். நான் எப்படி வாழ்றேனோ அதே போல நீ வாழலாம். அதை சொல்லிட்டு உங்க பாட்டுல உங்க வேலையை பாருங்க. புரியுதா? சரிங்க ஐயா. அப்ப இருந்தாலும் அந்த சூழல்ல நம்ம வாழ அது சகிப்புத்தன்மை என்ன செய்ய போறீங்க? இப்ப உங்களே சொல்லுங்களேன். உங்க வீட்டுல இருக்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கல, என்ன செய்யணும்? அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க ஐயா. என்னதான் பிரச்சனை? ஓப்பனா தான் பேசுங்களேன், ஒன்னும் தப்பு இல்லை. என்ன பிரச்சனை? உங்க பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சகோதரர்களுக்கும் பிரச்சனையா? உறவு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்களேன், நான் தீர்வு சொல்றேன் தம்பி. இலவச உடல் மன நல வாழ்வு ஆலோசகர். இப்ப இல்லைன்னா அப்புறம் கூட கூப்பிடுங்க, பேசுங்க, பேசிக்கலாம், தனியா பேசிக்குவோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் சுசிலான்ற அம்மா பேசுறேன் ஐயா, மதுரையில இருந்து. நமக்கு வேண்டியவங்க ஒருத்தங்கய்யா, அவர் அமரா தியானம் பண்றாருயா. 1 மணி நேரம் கோயில்ல போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் கோயில் அது ஒரு சின்ன கிராமத்து கோயில், அந்த கற்பகிரகத்துக்குள்ளே போறாரு. அப்புறம் என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டாக்டரே போய் நீங்க எங்கேயாவது யோகா பயிலுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆளே ஒரு டவுனா இருக்காரு. நான் சொன்னேன் எங்க இதுல வாங்கன்னு. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அவங்களா தியானம் பண்றது உடம்பை எதுவும் பாதிக்குமா
கண்டிப்பா முறையாக இப்ப முந்தின அன்பர் கேள்வி கேட்டாரு இல்லைங்களா, கோயில்ல ஏதோ சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா, தன்னை அறிந்தவர்கள். இப்ப தன்னை அறிந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க? அங்க கோயில் இருக்கலாம், சமாதி இருக்கலாம். அங்க போய் தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தவமும் கூடும், அந்த அறிவும் வரும், அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். அதே இத இப்ப அறிவு திருக்கோயில்ல இல்லையா? மகரிஷி இருக்காரா இல்லையா? இருக்காரு. இங்க மனவல் நல்ல இது இறை உணர்வு பெற்ற ஞானாசிரியர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. என் போன்றவர்கள் இருக்காங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா. சித்தர்கள் இல்லையா? எங்க அறிவை அறிந்தவன் அறிஞன் சித்தன், தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. அப்படி எதுக்கு அங்க போறீங்க? அவரை சொல்லுங்க அவர்கிட்டப்பா, நீ அறிவு திருக்கோயிலுக்கு வா, இங்க வந்து முறையா செஞ்சா போதும், கடுந்தவம் செஞ்சீங்கன்னா கொடுந்தவம் ஆயிடும். கடுந்தவம் பண்ணி நிறைய பேரு பைத்தியம் ஆயிட்டாங்க. புரியுதா? சொன்னேன். அது சொல்லிட்டு அவரை வாழ்த்துங்க, அதோட விட்டுருங்க, உங்க வேலையை பாருங்க. அடைகிறதுக்கு வழிய பாருங்க. சரி, அப்படின்னா பல மகான்கள் அவங்களா தானே தவம் செஞ்சாங்க, அவங்க எல்லாம் சித்தப்பிரமை அடைஞ்சாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நீங்க இறைநிலை அடைகிறதுக்கு வழிய பாருங்க. சரிங்க. சரியா? ரைட். அந்த முந்தின அன்பர் பேசினார் இல்லையா, அந்த கோயிலுக்கு இதை பற்றி பேசினார். அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னார், என்னன்னு எனக்கு சரியா நினைவு வரல. அவருடைய கேள்விக்கு ஒண்ணு உறவு பிரச்சனை சொன்னாரு, ஒண்ணு கோயில்களுக்கு. டாக்டர் வந்து எல்லாமே நடக்கிறது யாருடைய செயலால நடக்குதுங்க? ஜீவகாந்தம். புரியுதா? ஜீவகாந்தம் தான் நோயை குணப்படுத்துது. சிவகாந்தம் தெய்வீக சக்தி இல்லையா? இது டாக்டருக்கு தெரியல. கடவுள் பார்த்துப்பாரு. God only heals it. சிவகாந்தம் தான் கடவுள்கிட்ட இல்லையா? நரம்பு தளர்ச்சி வரவும் டாக்டரே இப்ப யோகா பயிலுங்கன்னு சொன்னாராம். ஆமா சொன்னாருங்க, அவரு வரல. அதான் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னு கேக்குறேன் உங்களை. எல்லா பாதிப்பும் வரும். எல்லா உடலும் மனநலமும் கெடும். ஒண்ணு உடல் கெடும், மனமும் கெடும், பைத்தியமாயிரும். உடம்பு இருக்காது. புரியுதுங்களா? என்னங்கய்யா? சிந்தனை எண்ணம் ஒழுங்கு இருக்காது, கண்டபடி ஏதாவது பேசுவான். கூட நிறைய பேர் பேசுவாங்க. அப்புறம் எப்படியா இவ்வளவு மகான்கள் எல்லாம் தோன்றி இருக்காங்களே, அது அவங்களா தானே வந்தாங்க? தோன்றுனத இப்ப நீங்க மகரிஷி இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்கல்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இறை உணர்வு பெறுவதற்கு முறையாக பயிற்சி செஞ்சுக்கிட்டு வர்றீங்கல்ல, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க முதல்ல நீங்க இறைநிலை அடையிறதுக்கு தானே பயிற்சி, தன்னை அறியறதுக்கு தானே இந்த பயிற்சி. அந்தவர் வரலன்றதான் கேள்வி. நீங்க அவருக்கு சொல்லுங்க, அதோட முடிஞ்சது வேலை. சரிங்க, வாழ்க வளமுடன். அவ்வளவுதான் சொல்லிட்டு விதைச்சு போங்க உங்க பாட்டுல. வாழ்க வளமுடன் வாங்கிட்டு உங்க வேலையை பாருங்க. சரிங்க. ரைட். வாழ்க வளமுடன். பிரச்சனையில தலையிடுறது, அதுல போய் குறுக்க நிக்கிறதெல்லாம் கூடாது. சரிங்க சரிங்க. நீ ஊதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மகிழ்ச்சி சொல்றாருல்ல, பிறர் பிரச்சனையில போய் தலைய விடாத, பிறரை திருத்துற வேலை உன் வேலை இல்ல, அவங்க என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு. புரியுதா? சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. போனுமா, நீங்க இப்ப மியூட் பண்ண பிறகுதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. சொல்லுங்கம்மா சபரீஷ் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா.
என்ன ஆஸ்திரேலியால தான் இருக்கீங்களா, இந்தியாவுக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க ஐயா, ஆஸ்திரேலியா தான் இருக்கேங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? நலமாக இருக்கிறேன். மிக சிறப்பா ஐயா. இன்னைக்கு உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எவ்வளவு ஒரு தெளிவான ஸ்பீச் ஐயா உங்களுது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. தெளிவா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன நீங்க எல்லா மீட்டிங்கும் வர்றீங்கல்ல? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது. ஐயா, எனக்கு 2 கேள்விங்க ஐயா. ஒரு கேள்வி வந்து என்னுடைய சொந்த பெரியப்பா வந்து அவங்களுக்கு வந்து அவர் டாக்டர் தாங்க ஐயா. அவர் இவ்வளவு வருஷமா நல்ல டாக்டர் அனஸ்தெசிஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா இந்த லங் கேன்சர் வந்து கிட்டத்தட்ட இந்த 1 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு தடவை கீமோதெரபிக்கு வந்தாங்கன்னா 2.5 lakhs 3 lakhs ஆகுது. அப்போ கோயம்புத்தூர்ல தான் அந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இவ்வளவோ கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துல ஒரு 80 லட்சம் வீடை இது லேண்டை வித்து எல்லாம் பண்றாங்க. எனக்கு ஏன்னா அவங்கதான் வளர்த்து விட்டாங்க எல்லாம் இருந்து. நம்ம வந்து என்னதான் இப்ப ரொம்ப பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு, பேசவும் மாட்டேங்கிறாங்க. அது எப்படிதான் நம்ம அவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி இந்த நோய்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. பொருள் விரயம் ஒரு பக்கம், பட் உடல் உயிர் அதுதான் அது எப்படிதான் அவங்க கிட்ட சொல்றதுங்க? என்னதான் நம்ம சொல்ல முடியும்? ஒரு டாக்டர் ஒரு கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்றாரு. அவர் என்ன மனநிலையில ட்ரீட் பண்ணுவாரு? அவர் என்ன செய்யணுமோ செய்யறாரு. அவர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரா? இவருக்கு நோய் குணமாக மாட்டேங்குது, குணப்படுத்த முடியலையே அப்படி சொல்றாரா? ஆண்டவன் பார்த்துக்குவான். அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சொல்லுங்க, நோயை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நோய் வராம பாத்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மருத்துவர் எப்படி இருக்கிறார் அது போல இருக்கணும். மருத்துவமனையில பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் செத்து போறாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டும் சாகுறப்பெல்லாம் டாக்டர் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அப்படி நீங்க வாழணும். புரியுதா? சித்தப்பா அவர் செலவு பண்ணிட்டாரு. எங்க இருந்து வந்ததா, எங்க போனாரு? சமுதாயத்துல இருந்து பணம் வந்துச்சு, சமுதாயத்துக்கு திரும்ப கொடுத்திருக்காரு. எங்க இருந்து பெற்றாரோ அங்கதானே கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன சொத்தை வித்துட்டாரு? சொத்து எங்க இருந்து வாங்கினாரு? நீங்க இதுல தெளிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. எதை கொண்டு வந்தா, எது உன்னுடையது, இது மட்டும் படிக்க தெரியுது. புரியுதா? புரியுதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் ஐயா. 88 பிறந்தநாள், 38 வயசு. ரொம்ப நன்றி ஐயா. உங்க பிறந்தநாள் உங்க ஆசீர்வாதம் ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்து. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பார்த்திபன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. சிறப்பா இருக்கியா ஐயா? ஒரு எண்ணம் வருது, அது வந்து தேவலைன்னா கூட திருப்பி அதே வந்துட்டே இருக்கு ஐயா. நமக்கு தேவலன்னு தெரியுது, திருப்பி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கையா. அதுக்கு என்ன சங்கல்பம் போட்டு என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வருது என்ன தேவையில்லாம வருது? யாராவது கொலை பண்ணணும்னு வருதா, அடிக்கணும்னு வருதா, கொள்ளை அடிக்கணும்னு வருதா, திட்டணும்னு தோணுது? அது ஒரு வருது, அனுபவிக்கணும். நீங்க பாருங்க, புலனின்பங்களை தீர்ப்பதற்கு எண்ணம் வருகிறதா? பிறர் பொருளை பறிப்பதற்கு எண்ணம் வருகிறதா? பிறர் உடலை தாக்குவதற்கு எண்ணம் வருகிறதா? அந்த மாதிரி வரலைங்க. கொலை செய்வதற்கு எண்ணம் வருகிறதா? அந்த மாதிரி வரலைங்க. அப்ப எல்லாம் நல்ல எண்ணம் தான். உங்களுக்கு என்ன சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன எண்ணம் வருதுன்னு எனக்கு சொல்லுங்களேன். இல்லையா, ஒரு காலையில இங்க பாருங்க, காலையிலே எழுந்திருக்கிறீங்க, உறங்கி முழிச்சு என்னென்ன எண்ணம் வரும்? முதல்ல உடம்ப சுத்தம் பண்ணணும், இயற்கை அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கணும்ல. உடல் கழிவு வேகம் இருக்கும், அத கழிவுங்க. அப்புறம் பசிக்கும், தாகம் வரும் இல்லையா? சாப்பிடுவீங்க, தண்ணி குடிப்பீங்க. அப்புறம் ஏதாவது தொழில் செய்யணும்ல. இந்த வயசுல தொழில் செய்ய போவீங்க. பிறருக்கு குடும்ப உறுப்பினர்கள், சமுதாயத்துல உறுப்பினர் யாருக்காவது உதவி செய்வீங்க. புலன் இன்பங்கள் அவ்வப்போது கிடைக்கிற வாய்ப்பு பார்த்து ரசிப்பீங்க. பஸ்ல போறீங்க, அங்க ஒரு பாட்டு கேட்குது, நல்ல பாட்டை ரசிப்பீங்க. ஒரு வீடியோ பார்ப்பீங்க,
பஸ்ல இருக்கவங்களெல்லாம் பார்ப்பீங்க, பஸ்ஸுக்கு வெளியில எல்லாம் பார்ப்பீங்க, பார்த்து ரசிப்பீங்க, கேட்டு ரசிப்பீங்க, முகர்ந்து ரசிப்பீங்க, தொட்டு ரசிப்பீங்க, பிறருக்கு உதவுவீங்க. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு உறக்கம் வந்துடும், உறங்கிடுவீங்க. எங்க கெட்ட எண்ணம் எங்க வருது உங்களுக்கு சொல்லுங்க? சரிங்க. இல்லைங்க, ஒரு வந்து கெட்ட நிகழ்வு நடந்துருது. அதே வந்து என்ன கெட்ட என்ன நடக்குது சொல்லுங்க? கெட்ட நிகழ்வு என்ன நடக்குது? ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணிடுறோம். அது என்னன்னு சொல்லுங்களேன். யாருக்கு நடக்குது? உங்களுக்கு எனக்கு தான் பணம் வாங்கி இருக்கிறோம், அவன் கொடுக்காத ஏமாத்திடுறாரு. அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க வந்து கடன் கொடுத்தீங்க. ஆமாங்க, ஆமாங்க. தானே? கடன் கொடுத்தீங்க. எப்படி கடன் கொடுத்தீங்க? திரும்ப கொடுப்பாருன்னு கொடுத்தீங்க. ஆமாங்க. அவரே இல்லாம தானே வாங்கியிருக்காரு. பின்ன இருக்கும்போது தானே தருவாரு. ஆமாங்க. இதான் உங்களுக்கு. நீங்க கொடுத்தீங்க, அவரு திருப்பி கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? அவருக்கு பணம் வரும்போது கொடுப்பாரு. அவர் சம்பாதிப்பாரு. அப்படித்தானே? ஆமா ஆமா. அப்போ ஒண்ணு அவருக்கு சம்பாத்தியம் ஒன்னும் வரல, அதனால கொடுக்கல. அல்லது அவரு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்ல. அப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒருவேளை இவன் கெட்டவனா இருந்தா திருப்பி தர மாட்டான், இவனுக்கு வருமானம் வராட்டாலும் திருப்பி தர மாட்டான். இது தெரிஞ்சில்லா கொடுத்துருக்கணும். எது கொடுத்தீங்க? நீங்க அவருடைய நட்புக்காக கொடுத்தீங்களா? நட்புக்காக கொடுத்தா எதிர்பார்க்காதீங்க, நண்பர்கள் தானே கொடுத்தீங்க. இல்ல வட்டிக்காக கொடுத்தீங்களா? அது ஆசை தானே, பேராசை தானே. புரியுதா தம்பி? நட்புக்காக கொடுத்தோம். இப்படி கேளுங்க. இப்படி என்கிட்ட கவுன்சிலிங் அப்படி கேட்கணும். இதான் உடல் மன நல வாழ்வு ஆலோசகர் வேத சுப்பையா. இலவசம் கேளுங்க எனக்கு. இப்ப புரியுதா தம்பி? உங்க பிரச்சனை தீர்ந்துதா இல்லையா? காரணம் நீங்க தானே. ஆமாங்க. எதிர்பார்த்தீங்க, அதான் ஆசை. எதிர்பார்த்தது ஏமாற்றம். நீங்க எதிர்பார்க்காம கொடுத்துருக்கணும். நண்பருக்கு தானே கொடுத்தீங்க, அவர் இல்லாம தானே கேட்டாரு. கேட்டு கொடுத்தீங்களோ நீங்களா கொடுத்தீங்களோ, அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப வாங்கிக்கலாம். வாழ்த்துங்க உங்க பாட்டுல. அவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரட்டும், அவருக்கு வருவாய் கூடட்டும். வருவாய் கூடனா தானே அவர் தருவாரு. கொடுக்கறதுக்கு எண்ணம் இருந்தா தானே திருப்பி தருவாரு. அதுதானே தவம் பண்றீங்க. தவம் பண்ணி நினைச்சா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அப்புறம் என்ன, தவம் பண்ணுங்க, தவம் பண்ணி வாழ்த்துங்க. அதுதானே சொல்லி கொடுத்துருக்குறோம். அலை இயக்கம் தவத்துல எப்படி வேலை செய்யுது. தவம் பண்ணி வாழ்த்தணும்னா உங்களுக்கு அன்பு இருக்கணும் அவரு மேல. அவரும் நீங்களும் ஒண்ணுதான். அந்த அன்பு இருந்தாதான் நீங்க வாழ்த்துவீங்க. அப்ப நீங்கள் உங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும். புரியுதா? அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. புரிஞ்சுதா தம்பி? இன்னைக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு சூப்பரா இருக்கு. நன்றியா. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான கலந்துரையாடல். ஒருத்தரோட கேள்வி எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது உண்மைதாங்க ஐயா. நல்ல பல விளக்கங்கள் ஐயா நீங்க கொடுத்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நல்லதுமா. வேற யாரும் இல்ல கேள்வியில? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. நல்லது நல்லது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே